அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார் அகாடமியுடைய 106வது வாராந்திர ஜோதிட சிறப்புரை கூட்டம். இந்த வார கூட்டத்திற்கான தலைப்பு, சிறப்புரைக்கான தலைப்பு. இன்றைய சிறப்புரை நம்ம மதிப்பிற்குரிய ஐயா திரு வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு அவங்க. இந்த வாரத்திற்கான தலைப்பு பிருகு சக்கர பத்ததி, அதை வருட பலன் கணிக்கக்கூடிய விஷயம். இது சம்பந்தமாக அவங்க இன்றைய சிறப்புரை நிகழ்த்த இருக்காங்க. ஏற்கனவே நம்ம தளத்துக்கு நன்கு பரிச்சயமானவர்கள் ஸ்டார் அகாடமியில் நேர்முக வகுப்புகளும் எடுத்திருக்காங்க. அஷ்டவர்க்கம் சம்பந்தமாக. அடுத்து இனி அஷ்டவர்க்கம் சம்பந்தமாக ஆன்லைன் வகுப்புகளும் ஐயா வச்சு திட்டமிட்டிருக்கோம். இந்த ஸ்டார் அகாடமி ஒரு தொடர்ந்து தன்னுடைய இந்த ஜோதிட சிறப்புரைக்கான நிகழ்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கோம். பெரும்பாலான நண்பர்கள் தொடர்ந்து பங்கேற்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மதிப்பிற்குரிய ஐயா திரு PS ராமநாராயணன் அவர்களை வைத்து வேதாந்த ஜோதிடமும் வேதாங்க ஞானமுதும் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் இலவசமாக ஜோதிட வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். பங்கேற்க விருப்பமுள்ள அன்பர்கள், ஏற்கனவே தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும், நாளைக்கு அந்த ஒவ்வொரு மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அது நடக்குது. சென்னை மயிலாப்பூரில் சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூல் அப்படிங்கிற இடத்துல பங்கேற்க விருப்பமுள்ள ஏற்கனவே தளத்தில் அது சம்பந்தமான இதெல்லாம் போட்டிருக்கோம், அப்ளிகேஷன் இதெல்லாம். அன்பர்கள் அதை பதிவு பண்ணிவிட்டு, பதிவு பண்ண வாய்ப்பு இல்லைனாலும் நேரில் கூட வந்து பங்கெடுத்துக்கலாம். நாளை வகுப்பில் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம். வெங்கடேஸ்வரன் ராமசுப்பு ஐயாவை பற்றி அறிமுகம் செய்கிறதுங்க ரொம்ப செயற்கையாக இருக்கும். ஸ்டார் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தளங்களில் சந்தேக நிவர்த்தி அப்படிங்கிற விதத்தில் தினம் ஒரு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து வந்துட்டு இருந்தது. இப்போ மீண்டும் இடையில் ஏற்பட்ட ஒரு சின்ன தொய்வு காரணமாக சில வர முடியாமல் இருந்துச்சு. இப்போ மீண்டும் அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம ஸ்டார் அகாடமி டெலகிராம் தளத்தில் வரும். அடுத்து 1-2 நாட்களில் வந்துடும். ஜோதிட சம்பந்தமான சந்தேகங்கள், கேள்விகள், அதாவது அவங்களுடைய தனிநபர் பலன்களை தவிர்த்து வேறு என்ன விதமான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாலும் மக்கள் அந்த ஸ்டார் அகாடமியோட டெலகிராம் குரூப்பில் பதியலாம். அதில் கேட்கப்படுகின்ற கேள்விகள் ஐயாவுக்கு அனுப்பப்பட்டு அந்த சந்தேகங்களுக்கான பதில்கள் வீடியோவாக பதிவு பண்ணப்பட்டு நம்ம ஆஸ்ட்ரோ ஸ்டார் அகாடமியோட யூடியூப்பில் தினம் ஒரு கேள்விகளுக்கு பதிலாக பதியப்படும். அதனால் ஜோதிட சம்பந்தமாக அது அடிப்படையான விஷயமா இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையிலான விஷயமா இருந்தாலும் சரி, ஏற்கனவே நம்ம மதிப்பிற்குரிய மாதேஸ்வரன் ஐயா நம்ம ஸ்டார் அகாடமியுடைய ஆஸ்தான வழிகாட்டி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 286 கேள்விகளுக்கு தினம் இதே மாதிரி சந்தேக நிவர்த்திங்கிற விஷயத்தில் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய உடல்நிலை சில காரணங்களுக்காக அந்த 284க்கு மேலே தொடர முடியாமல் ஆயிடுது. அதற்கு பிறகு நம்ம வெங்கடேஸ்வரன் ராமசுப்பையா அந்த கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ந்துட்டு இருக்காங்க. மக்கள் அவர்களுக்கு ஜோதிட ரீதியிலான சந்தேகங்கள் சாதாரண கேள்விகளாக தோணலாம் அவங்களுக்கு, அல்லது ரொம்ப உயர்ந்த நிலையிலான கேள்விகளாக தோணலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டார் அகாடமியுடைய டெலகிராம் தளத்தில் பதிஞ்சிங்கன்னா அந்த கேள்விகளுக்கு தினம் ஒரு கேள்வி பதிலாக யூடியூப் வீடியோவில் வரும். மக்கள் அவங்களுடைய கேள்விகளை தெளிவு பெறலாம். யூஸ்வலாக எல்லாரும் மியூட் பண்ணிவிடுங்க. இடையில நிகழ்ச்சி ஐயாவுடைய சிறப்புரை ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். இடையில யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். அன்மியூட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் இடையூறு, மற்றவர்களுக்கும் இடையூறு. அதனால் அவங்கள தளத்திலிருந்து ரிலீவ் பண்ண வெயிட்டிங் ரூமில் போட வேண்டியிருக்கும். அதனால் அந்த சங்கடத்தை ஏற்படுத்த வேண்டாம். 1.5 மணி நேரம் முடிந்த பிறகு நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைய சிறப்புரை மீது உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அல்லது மேலும் தெளிவு வேண்டும்னாலும் கேட்கலாம். இந்த விஷயங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஐயா இந்த விஷயங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. அந்த விஷயத்தை அந்த நேரங்களில் அப்பவும் யாரும் அன்மியூட் பண்ணக்கூடாது. ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட்ரைஸ் பண்ணுறவங்க வரிசைப்படி அழைக்கப்படுவார்கள். ஹேண்ட்ரைஸ் பண்ண தெரியாதவங்க வேணா அவங்களுடைய வீடியோவில் ஜஸ்ட் கையை உயர்த்தி காட்டினீங்கன்னா உங்களை அழைச்சி
உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். ஸோ இன்றைய 106வது வாராந்திர ஜோதிட சிறப்புரைக்கான நிகழ்ச்சிக்கான தலைப்பு வருட பலன் பிருகு சக்கர பத்திதி. நம்ம அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய திரு வெங்கடேசன் ராமசுப்பையா இன்றைக்கு சிறப்புரை. சார், நீங்க தொடரலாம் உங்க நிகழ்ச்சி. அதாவது கண்டினியூஸா ஒரு ப்ரோக்ராம் கண்டினியூ பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது திரு எல்லா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிகச் சிறப்பாக 100 எபிசோட்லையும் தாண்டி 106வது எபிசோட்ல மெகா சீரியல் மாதிரி எடுத்துட்டு போயிட்டு தன்னலம் இல்லாமல் அதுல என்னன்னா அவருடைய முயற்சி அதுல அவருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம செஞ்சிருக்காரு. அது மிக சிறந்த சேவை. அதுல எனக்கும் ஒரு பங்கு, ஒரு அப்பப்போ கலந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பங்கு. அதனால ஒரு சந்தோஷம், இதுல கலந்துக்கிறது ஒரு சந்தோஷம். அது முதல்ல அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் இந்த தளத்தில் பார்வையிட வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இப்ப நம்ம பலன் சொல்லுவது இப்ப நான் டைரக்டா கிளாஸ்க்குள்ள போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணோட. பலன் சொல்லும் விதம் அப்படின்னு சொல்ல போனா நம்ம தசாபுக்தி முறையில தான் இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். தசாபுக்தி முறையில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நுணுக்கம் தெரிந்தவர்களாலே கூட சரியாக நாளை கணிக்க முடியாது. ரொம்ப நுணுக்கம் தெரிஞ்சவங்க கூட தசாபுக்தி அணுகக்கூடிய முறை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அணுகுகிறார்கள். அதனால நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், கான்ட்ரவர்சிக்குள்ளேயே போக வேண்டாம். வருட பலன் அப்படிங்கிறது என்ன? முதல்ல இந்த பிகிர் சக்கர பத்திங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சமீப காலமாக ரொம்ப அதிகமா பேசப்படக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது. இந்த மெத்தடோட ஆரிஜின் எங்கன்னு பாத்தீங்கன்னா சந்திரகலா நாடி. சந்திரகலா நாடின்னு சொல்லக்கூடிய தேவகேரத்தின் இதோடைய ஆரிஜின். பிளஸ் சுதர்சன சக்கராவையும் இதோட கூட எடுத்து இணைச்சுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. சுதர்சன சக்கராவின் லக்னம், சந்திரன், சூரியன் 3 சர்க்கிளை வச்சுட்டு நம்ம பலன் சொல்றோம். அதுல மாதம், வருடம், 2.5 நாள் இப்படி பலன் சொல்லக்கூடிய ஒரு மெத்தடு சுதர்சன சக்கர மெத்தடு. இதுல இந்த பிருகு சக்கர பத்ததி, அதாவது பிருகு சைக்கிள் பத்ததி 2 விதமாகவும் சொல்லுவார்கள். இதுல லக்னத்தை வருடத்திற்கு ஒரு ராசி வீதம் நகர்த்தி பலன் சொல்லக்கூடிய ஒரு முறை. இதுல இப்ப அவங்களுடைய ஜாதகம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவங்களுடைய வயசு ரன்னிங் ஏஜ் மட்டும் சொல்லிட்டாங்கன்னா இந்த வயசுக்கு இந்த வேலைகள் நடைபெறுங்கிறது ஒரு தோராயமாக சொல்லிவிடலாம். இந்த வயசுக்கு உங்களுக்கு இந்த வேலையை நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னு தோராயமா சொல்லணும். அதாவது ஒருத்தருடைய வயசை அனுமானம் பண்ண தெரிஞ்சதுன்னா இமிடியேட் நீங்க பலன் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா அவங்க அக்செப்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா இந்த பிருகு சத்திரம் முறை அந்த மாதிரி ஒரு மெத்தடு. இதுல பிருகு நந்தி நாடியில ஒரு முறைன்னு சொல்றாங்க. பிருகு நந்தி நாடியில குருவை ஒரு வருடத்துக்கு ஒரு கட்டம் நிறுத்திட்டு வருவாங்க. இப்ப 2ஐயும் இணைச்சு பார்க்கும்போது 2க்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. பிருகு நாடி முறையிலையும் குருவை வருடத்துக்கு ஒரு கட்டமா நிறுத்திட்டு வந்து பலன் சொல்லக்கூடிய முறையும், இந்த பிருகு சைக்கிள் பദ്ധதி, பிருகு சக்கர பദ്ധதிங்கிற முறையில லக்னத்தை ஒரு கட்டம் நிறுத்திட்டு வர்ற முறையும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனா பிருகு சைக்கிள் பദ്ധதியில நம்ம ஆல்மோஸ்ட் டேட் வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். இந்த டேட்ல நடந்துரும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிடலாம். அதுதான் இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது எப்படி அப்படின்னா, சாதாரணமாக நம்ம பிறக்கும் போது பிறகு நாடி முறையில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது குரு ஒரு கட்டத்துல இருக்கிறாரு, ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கிறாரு. அந்த குருவானவர் தன்னுடைய பயணத்துல ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு கட்டம் தானா நகருவார்கள். அந்த நிகழ்வுகளை வச்சுட்டு நம்முடைய 7ஆம் பாவத்திற்கோ இல்ல 7ஆம் அதிபதியுடனோ அல்லது சுக்கிரனுடனோ தொடர்பு கொள்ளும் காலம் திரும்ப நடக்கும். ஈஸியா சொல்லிடலாம். இதுக்கு சனி தொடர்பு இல்லாம இருக்கணும். 2வது, பெண்கள் ஜாதத்துல குருவுக்கு குருவே தொடர்பு இருக்கணும். பெண்கள் ஜாதத்துல செவ்வாய் இல்ல, குருவுக்கு குருவே தொடர்பு இருக்கக்கூடிய காலத்தில் திருமணம் நடக்கும்.
இது நம்ம சாதாரணமாக ஜனனகால குரு, ஆண்கள் ஜாதத்துல ஜனனகால சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. சுக்கிரன் ஒரு கட்டத்துல இருக்குது, குரு ஒரு கட்டத்துல இருக்குது. குரு எப்பப்பெல்லாம் பார்வையாலோ அல்லது நேரடியாவோ சுக்கிரனுடன் தொடர்பு கொள்ளும் காலம், அல்லது 7ஆம் அதிபதியுடனோ அல்லது 7ஆம் பாவத்துடனோ தொடர்பு கொள்ளும் காலம் திருமணம் நடைபெறும். இது பிருகு நந்தி நாடில. பிருகு நந்தி நாடில அதே சமயத்துல அந்த பாவத்திற்கு சனியுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருக்கணும். அப்ப இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமணம் நடந்துடும். திருமணம் மட்டுமல்ல, வேலை வாய்ப்புக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஒரு பேசிக் கான்செப்ட் நம்ம எடுத்து போய்க்கலாம். இது பிருகு சக்கர பദ്ധதின்னு வரப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, லக்னத்தை ஒவ்வொரு கட்டமாக நடத்திட்டு வரும். இப்ப லக்னம் அப்படின்னா, நம்ம பிறக்கும் போது லக்னம் ஒரு 4 டிகிரி இருக்கு சார் அப்படின்னா, அந்த 4 டிகிரி இருந்து அடுத்த 4 டிகிரி வரைக்கும் ஒரு ஒரு ராசி அப்படிங்கிற ஒரு அளவிட்டு எடுத்திருக்காங்க. ஆனா அது எளிமையா நம்ம இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா 4 டிகிரி நகர்ந்து இன்னும் கடக்க வேண்டிய தூரம் 26 டிகிரி. இவ்வளவுதான். இது எப்படி நம்ம கரெக்ட் பண்றது? இது எப்படி கரெக்ட் பண்ணி ஒரு நிகழ்வு எப்ப நடைபெறும்? அது சென்சிட்டிவ் பாயிண்ட். ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு டிகிரி சென்சிட்டிவ் பாயிண்டா இருக்கும். அந்த சென்சிட்டிவ் பாயிண்டை லக்னம் கடக்கும் காலம் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. இதுதான் பிருகு சக்கர பദ്ധதியினுடைய ஒரு முறை. இதை நம்ம இப்ப த்ரூ வியூல முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்ச போர்ட்லயும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன். முதல்ல வியூல பார்த்துருவோம். சார் கொஞ்சம் ஷேர் ஆப்ஷன் தரீங்களா சார்? ஷூர் ஷூர். ஓகே. ஸ்டார் அகாடமி வழங்கும் பிருகு சக்கர சைக்கிள் பദ്ധதி. இது பிருகு சக்கர பദ്ധதின்னு சொல்லுவாங்க, சைக்கிள் பദ്ധதின்னு சொல்லுவாங்க. இதனுடைய பேசிக் அப்படிங்கிறது தேவகேரளத்தில, அதாவது சந்திரகலா நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவகேரளமும் சுதர்சன சக்கர மெத்தடும் அதனுடைய சாயலும் இதுல இருக்கும். ஓகே, அது எப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். இப்ப லக்னமானது வருடத்திற்கு ஒரு கட்டம் நகர்த்தி நம்ம பலன் சொல்ல போகிறோம். இதுதான் இங்க மெயினா. ஒரு லக்னம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு கட்டமாக நான் பிறந்த லக்னம் சிம்ம லக்னம்னா முதல் வருடம் சிம்ம லக்னம், 2வது வருடம் கன்னியா லக்னம், 3வது வருடம் துலா லக்னம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு கட்டமா லக்னத்தை வச்சு நம்ம பலன் சொல்ல போறோம். இது பாத்தீங்கன்னா, இப்ப நான் மேஷத்தை கணக்கில் எடுத்து ஒரு 1வது வீடுன்னு போட்டுக்கிறேன். முதல் வருடம் 1வது வீட்டின் வேலை, 2வது வருடம் 2வது வீட்டின் வேலை, 3வது வருடம் 3வது வீட்டின் வேலை, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சா 12வது வீட்டின் வேலை முடிஞ்சிடும். அடுத்தது எகைன் 13வது வருடம் லக்னத்தின் வேலையை செய்கிறது. 14வது வருடம், 15வது வருடம், 16வது வருடம் இப்படியே முடிஞ்சு 24 முடிஞ்சு 25வது வருடமும் லக்னத்தின் வேலை செய்கிறது. அந்த 25ல ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு 36 முடிச்சுட்டு 37வது வருடம் இந்த லக்னத்தின் வேலை செய்கிறது. அப்போ ஒவ்வொரு வருடமும் 1ஆம் பாவத்தின் வேலை 1வது வருடம், 13வது வருடம், 25வது வருடம், 37வது வருடம், 49வது வருடம், அப்படியே 73வது வருடம், 85வது வருடம், 97வது வருடம் அப்படின்னு வரிசையா போட்டு வந்தீங்கன்னா அந்தந்த வருடத்துல அந்தந்த பாவத்தினுடைய வேலையை செய்கிறது. 2ஆம் பாவத்துக்கு 2, 14, 26, 38, 50 அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அப்படியே வரும். இப்ப எப்படி சார் ஒரு 1வது வருஷத்துல நடந்து 13வது வருஷம் திரும்பி நடக்குமா அப்படிங்கிறப்ப இங்க இன்னொரு க்ளூ ஒண்ணு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, முதல் சுற்று, அதாவது 1ல இருந்து 12 வயசு வரைக்கும் முதல் சுற்று, அந்த சுற்றுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். முதல் சுற்று, அந்த சுற்றுக்கின் அதிபதி சந்திரன். இப்ப அந்த முதல் சுற்று நம்ம சுற்றப்போ ஃபர்ஸ்ட் 1ஆம் பாவம் சந்திரன் எங்க இருக்கு? சந்திரன் இருந்து எத்தனாம் பாவம்? இந்த பாவத்தினுடைய வேலைகள்லாம் நடைபெறுகிறது. 2வது சுற்று சந்திரன் இருந்து எத்தனாம் பாவம்? சந்திரன் இருந்து 3ஆம் பாவம். இப்ப அந்த சுற்றின் அதிபதியும் கூட எடுத்துட்டு வந்துட்டு பலன் சொல்லிட்டு. இது முதல் சுற்றுக்கு. 2வது சுற்று 13 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும்.
இதற்கு அதிபதி புதனாக வருவார். அது படிக்கக்கூடிய காலம். அப்ப அந்த படிப்புக்கு உண்டான புதன் அங்க வர்றாரு. அந்த புதனுக்கு உண்டான புதனை வைத்துக்கொண்டு அந்த லக்னத்தை வைத்துக்கொண்டு நம்ம பலன் சொல்லிடலாம். அடுத்து 25 36 வரைக்கும் 3வது சுற்று. இதன் அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். திருமணம் நடைபெறக்கூடிய காலம். சுக்கிரன் வருகிறார். அப்ப சுக்கிரன் வருகிறாருங்கிறப்ப சுக்கிரனையும் அந்த சுற்று எந்த பாவத்திற்கு சுக்கிரன் எங்க இருக்கு இதை வைத்து இதனுடைய டியூரேஷன் வச்சு நம்ம பலன் சொல்லலாம். அடுத்து 4வது 37 48 வரைக்கும் சூரியனுடைய சுற்று. இந்த சூரியனுடைய சுற்றுல தான் நம்ம கௌரவம் அந்தஸ்து எந்த அளவுக்கு உயர்கிறது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லலாம். அடுத்து 49 60 வரைக்கும் செவ்வாயுடைய காரத்துவம் கொஞ்சம் கோபம் அதிகமாகுது, ரெண்டாவது ஒரு பொறுப்பு தன்மை அதிகமாகுது, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு இயக்கக்கூடியது, வீடு கட்டுவது எல்லாமே. சார் 30 வயசுல வீடு கட்டிட்டேன் சார், குட். ஆனா செவ்வாயுடைய காரத்துவம் இல்லாமல் வீடு கட்ட முடியாதுங்கிறது ஒரு கான்செப்ட்ல பின்னாடி பார்க்க முடியும். அப்ப அதுக்கு எல்லாமே இந்த செவ்வாய். அதுக்கப்புறம் 61 72 வயசு வரைக்கும் குரு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுறோம். குருவனுடைய ஒரு தன்மைக்கு வந்து விடுறோம். அப்ப எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாலே குருன்னு அர்த்தம். அது வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் அட்வைஸ் வாங்கிட்டு இருப்போம். ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குருவுடைய தன்மை என்ன, இது வந்து சும்மா மனசுல மைண்ட்ல வச்சுக்கணுங்கிறதுக்காக இதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கிறேன். உண்மை இதுவாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பும் இருக்கு, இல்லாம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 73 வயசுக்கு அப்புறம் 74 அப்புறம் நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோ ஆயிரும். சனி இதனுடைய அதிபதி சனி. அப்ப நம்மளுடைய மூவ்மெண்ட் எல்லாமே ஸ்லோ ஆயிடும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 85 96 வயசு வரைக்கும் நம்ம ராகு மரணத்தை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்போம். எப்ப எது நடக்குன்னு தெரியாது. அடுத்து 96 108 வரைக்கும் கேது சுத்தமா குழந்தை மாதிரி மாறிடுவோம். நம்மால் எந்த இயக்கமே, நமக்கு சோறு விட்டதை அடுத்தவங்க வந்து ஊட்டணும். 96 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கேதுங்கிறது குழந்தை மாதிரி ஆயிடும். வயசான காலத்துல நமக்கு எல்லா பணிவிடும் வேற ஒருத்தர் செய்யணும். இதுக்கு மேல உயிரோட இருந்தோம்னா 108 120 வரைக்கும் சந்திரனுடைய திசை. சந்திரன் தான் இந்த அதிபதி ஆகிடும். இது பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை சார், நம்மளுடைய ஹோரா சிஸ்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இல்ல நீங்க ராசியிலேயே பாதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல சந்திரன் வீடு, அதுக்கு 12 புதன் வீடு, அதுக்கு 12 சுக்கிரன் வீடு, அதுக்கு 12 சூரியன் உச்சமடையக்கூடிய வீடு, அங்கேயே செவ்வாய் அடுத்தது, அதுக்கு 12 குரு, அதுக்கு 12 சனி, அப்புறம் ராகு கேது. இதை மைண்ட்ல வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சுற்றின் அதிபதியும் இங்க தேவைப்படுகிறார். இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு அந்த அதிபதியினுடைய பங்கும் முக்கியமாக இருக்கிறது. இப்போ ஒரு வயசு அப்படிங்கிறது, ஒரு வருடம் அப்படிங்கிறது பிறந்த நாள் முதல் அடுத்த பிறந்த நாள் வரும் வரை இருக்கக்கூடிய டியூரேஷன் தான் ஒரு வயது. ஒரு வருடம்னா ஜனவரியில வந்து டிசம்பர் 31 வரை கிடையாது. இந்த வருடம் பிறந்த நாள் முதல் அடுத்த வருடம் பிறந்த நாள் வரும் வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் ஒரு வருடம்னு சொல்றோம். இப்ப ஜனன லக்னத்தை ஒரு வருடத்துக்கு ஒரு ராசி வீதம் நகர்த்தி நம்ம பலன் பார்க்க போறோம். இது எப்படி அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள். ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். 365 நாள் 6 மணி நேரம் 9 நிமிடம் 12 டிகிரி, அதெல்லாம் 12 செகண்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோ. நம்ம 365 ரவுண்டா எடுத்துக்கோம். இந்த 365 நாட்களை 30 பாகைகளுக்கு கொடுக்கிறோம். ஒரு வருடம் லக்னம் 365 நாள் எடுத்துக்கிறது. ஒரு ராசியை கடப்பதற்கு ஒரு ராசிக்கு உண்டான பாகை 30 நாட்கள். 30 பாகைகளை கடப்பதற்கு 365 நாட்கள் எடுத்துக்குதுன்னா, ஒரு பாகையை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா 12 நாள். 12 நாள், அந்த 6 மணி நேரம் அந்த சம்திங், அது நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். 12 நாள் எடுத்துக்கலாம். இந்த 12 நாள்ல
ஏகദേശம் 12 நாள் மட்டுமே கணக்கு வச்சுக்கோ, இல்ல 12 நாளும் கணக்கு வச்சுட்டாலும் சரியே. 12 நாள் 6 மணி நேரம், 4 நாளுக்கு ஒரு தடவை ஒரு நாள் கூட்டிட்டாலும் சரியே. அப்ப இந்த நாள் விதமாக நம்ம கணிதம் செய்யும் போது குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடலாம். நீங்க சாதாரண லக்னம் 1 டிகிரி நகருக்கு 4 நிமிஷம் தான் சார் அப்படிம்பீங்க. அது டெய்லி ப்ரெடிக்ஷனுக்கு. இது இயர்லி ப்ரெடிக்ஷனுக்கு. இயர்லி ப்ரெடிக்ஷனுக்கு ஒரு ராசியை முழுக்க கடப்பதற்கு லக்னம் எடுத்துக்கொள்ளும் நேரம் 365 நாட்கள். சப்போஸ் 27வது டிகிரி ஒருத்தருக்கு லக்னம் இருக்குது அப்படின்னா அந்த 27வது டிகிரி அடுத்த ராசி 27வது டிகிரி வரைக்கும் ஒரு ராசி 1 வருட காலமும் இருக்கு. அவருடைய ஜாதகத்துல 1 வருட காலங்கிறது இந்த ராசி 27வது டிகிரி அடுத்த ராசி 27வது டிகிரி வரைக்கும். அப்ப அந்த 27ல இருந்து 27 வரைக்கும் 30 டிகிரி கடப்பதற்கு 1 வருடம் எடுக்குதுன்னா 1 டிகிரி கடப்பதற்கு 12 நாள். 360 நாள் வச்சா 12 நாள். அந்த 5 நாள் எக்ஸ்ட்ராவா நம்ம இருக்கும். அது முன்ன பின்ன ஒரு நாள் வரும். அது பெரிய பிரச்சனை இல்லை. 360 நாளைன்னு வச்சுட்டீங்கன்னா 360 விட்டா 12 நாள். அந்த 12 நாள் தோராயமா வச்சுட்டு நம்ம படம் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் யாரும் ஏதுன்னு கேட்க போறது இல்லை. அதனால தாராளமா ஓவரா கணக்கு போட்டு வச்சுக்காம 360 நாள் கணக்கு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா படம் சொல்லிடலாம். ஓகே, இதுல கவனிக்க வேண்டியவை என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த வயதுக்கு உரிய பாவம். இப்ப 15வது வயது இப்ப நடக்குது, 15வது வயசு நடக்குது சார், இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா 13வது வயது 1ஆம் பாவம், 14வது வயது 2ஆம் பாவம், 13வது வயது 3ஆம் பாவம். இப்ப 3ஆம் பாவத்தை நம்ம கணக்கில் எடுத்துட்டு பலன் சொல்லணும். இப்ப 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகம், அதனுடைய ஸ்புடம், அது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். அந்த 3ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இது பராசரர் பார்வைதான். அந்த பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்புடங்கள். அடுத்தது அந்த பாவத்தின் அதிபதியுடைய ஸ்புடம், அது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். அந்த சுற்றுக்கு ஒரு அதிபதி கொடுத்துருக்குமே, அந்த அதிபதியுடைய ஸ்புடம், அது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். கடைசியாக லக்ன ஸ்புடம், அது ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட். இத்தனை சென்சிட்டிவ் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். எடுக்கும்போது நம் பலன் சொல்லுவது மிக துல்லியமாக. ஓகே சார், இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஜாதகத்தை போட்டோம்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் பலன் சரியா சொல்லுவதற்கு சௌரியமா இருக்கும். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதகம் தான் இது. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிறந்த ஜாதகம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஜாதகம் போட்டோம்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சௌரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த அம்மையார் பிறந்தது 19/11/1917. பிறந்த நேரம் 11/11 ஆஸ் பர் அவங்க கொடுத்த டேட்டா. இதுல நம்மளுடைய ஆக்சுவலி சொல்லப்போனா மேக்சிமம் இந்த விஐபிஎஸ்களுக்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்றப்போ லக்ன திருத்தம் பண்ணாம செஞ்சோம்னா தவறா போகும். ஆனா இப்ப நான் லக்ன திருத்தம் எதுவும் பண்றேன், எனக்கு டைம் இல்லை. இம்மிடியட்டா அவங்க கொடுத்த ஆஸ் பர் அந்த டேட்டா அப்படியே எடுத்துக்கிறேன். இதுல லக்ன திருத்தம் பண்ணோம்னா என்ன 1 டிகிரி 1/2 டிகிரி அல்லது ஒரு 2 டிகிரி 3 டிகிரி முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். அதுக்குள்ள கண்டிப்பா அந்த 1 மாதத்துக்குள்ள அந்த காரியம் நடைபெறும், அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன ஜாஸ்தி இது பண்ண முடியாது. அப்ப கொடுத்த நேரத்தை அப்படி இருக்கும். பிறந்த ஊர் அழகா பார்த்து இந்த அம்மாயோட லக்ன ஸ்புடம் 27.24. அப்ப 27.24 அப்படின்னா இந்த 27.24 ஆரம்பிச்சு அடுத்த ராசியில 27.23 வயது வரைக்கும் 1 வருடம். அப்படி கணக்கு வச்சுக்கணும். ஓகே, லக்னத்தை மட்டும்தான் நகர்த்துகிறோம். 27.24 லக்னம் ஆரம்பிக்குது அப்படின்னா கடக லக்னம், கடகத்துல 27.24 ஒரு லக்னம் ஆரம்பிக்குது. அடுத்து சிம்ம லக்னத்துல 27.23 வரைக்கும் அது 1 வருடம். அந்த மாதிரி கணக்கு வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்.
சூரியன் 4.9 டிகிரி, சந்திரன் 5.36 டிகிரி, செவ்வாய் 16.24 டிகிரி, புதன் 13.15 டிகிரி, குரு 15.1 டிகிரி, சுக்கிரன் 21.1 டிகிரி, சனி 21.48 டிகிரி, ராகு 9.13, கேது 9.12. இது அந்த அம்மையாருடைய ஜாதகம். அந்த அம்மையாருக்கு திருமணமான நாள் மார்ச் 26, 1942. இதுலயும் லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த அம்மையாருக்கு முதல்லயே திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதாவது அனௌன்ஸ் பண்ண நாள் ஒரு வாரம் கழித்து தான் அனௌன்ஸ் பண்ணதாக எனக்கு தெரிந்து நான் கேள்விப்பட்ட வரையில நடந்ததாக சொல்கிறார்கள். சோ நான் அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள போக விரும்பல. அனௌன்ஸ் பண்ண டேட்டை நம்ம எடுத்துக்கலாம். இதுல எதுக்காக சொல்லணும், அப்ராக்சிமேட்டா சார் கரெக்ட் டேட் வரலையே சார் அப்படின்னா, இந்த விஷயங்களில் சில குளறுபடிகள் இருப்பதால் நம்ம கொஞ்சம் ஒரு 5 நாள் ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கும். அது ஒன்றும் பெரிய இது இஷ்யூ கொடுக்காது. அடுத்தது முதல் குழந்தை ராஜீவ்காந்தி பிறப்பு 20/8/1944. சஞ்சய் பிறப்பு, இரண்டாவது குழந்தை பிறப்பு 14/6/1948. தந்தை நெஹ்ரு இறப்பு 27/5/1964. முதல் முறை பிரதமர் பதவி பெற்றது 24/1/1966. பதவி இறங்கியது எக்ஸாக்ட் டேட் தெரியல, February 1997. இரண்டாம் முறை பதவியேற்பு 14/1/1980. சஞ்சய் காந்தி மரணம் 23/6/1980. இந்திரா அம்மையார் மரணம் 31/10/1984. இந்த சார்ட் யூஸ் பண்ணி இந்த டேட்டு நம்மளுக்கு கரெக்டா வருதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முதல்ல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நீங்க போர்டை வாட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப 27.24 டிகிரி இந்த அம்மாவுடைய லக்னஸ்படம் 27.24. ஓகேங்களா? 27.24 இந்த அம்மாவுடைய லக்னஸ்படம் அப்படின்னா கடகம். ஒரு எளிமையான முறைக்கு நான் சொல்லித்தர வரணும் இல்லை. நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம இது பார்த்துக்கிறதுக்கு ஒரு எளிமையா எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் எளிமைப்படுத்திக்கிறது நல்லது. இப்ப லக்னம் இங்க இருக்குது 27.24 அப்படின்னா இந்த லக்னம் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 0.1 டிகிரி ஆரம்பிச்சு இங்க 30 டிகிரி முடியுது. அப்ப 27.24 டிகிரி நகர்ந்திருக்குது லக்னம். அப்ப இந்த வருடத்துல இந்த அம்மாவுடைய இந்த லக்னம் எப்ப ஸ்டார்ட் ஆகி எங்க முடியுது அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஃபர்தரா பலன் சொல்லும் போது டிகிரில இருந்து ×12 போட்டோம்னா ஈஸியா பலன் சொல்லிட்டு வந்துடலாம். இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் முன்ன டிகிரி பின்ன டிகிரி எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பெருக்கி எல்லாம் போட்டோம்னா அது பெரிய கஷ்டமா இருக்கும். இதுக்கு ஈஸியா எடுத்துக்கிறது இந்த முறை 27-24 360 டிகிரியே நம்ம கணக்குல எடுத்துக்குவோம். முதல்ல 360 நாள்ல கணக்கு எடுத்துக்குவோம். அப்ப 27க்கு 27 × 12 அப்படின்னு போட்டோம்னா 27 × 12 அப்படின்னு போட்டோம்னா 7 14 4 பாக்கி 1 54 27 27 4 2 324. அந்த 24க்கு ஒரு 6 நாள் நான் 6-7 நாளா கூட்டிக்கிறேன். ஏன்னா ஒரு ½ டிகிரி பிளஸ் 7 நாளா கூட்டிக்கிறப்ப 320 6 நாளாவது கூட்டிக்கலாம் 330 நாள். அப்ப 330 நாளுக்கு முன்னாடி இந்த லக்னம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 330 நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பேலன்ஸ் இருக்கு 2.5 டிகிரி இருக்குதா? பேலன்ஸ் 2.5 டிகிரி இருக்கா? அப்போ 1 டிகிரிக்கு 12 நாள்னா 2 டிகிரிக்கு 24, 2 டிகிரிக்கு 30 நாள். அப்ப 360 நாள் வந்துருமா? அப்ப 330 நாளுக்கு முன்னாடி இங்க லக்னம் ஸ்டார்ட் ஆகுது, இங்க 330 நாள் வரைக்கும் முடியுது அப்படின்னு நம்ம ஒரு கணக்குல எடுத்துட்டோம்னா வருது படம் சொல்லுவதற்கு சௌரியமா இருக்கும். அல்லது நீங்க டைரக்டாவே அப்படியே கூட சொல்லிட்டு வரலாம். இப்ப இந்த அம்மாவுடைய தேதி 19/11/1917. இதுல
330 நாள், 11 நாளுக்கு முன்னாடி, 11 மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கொண்டு போறேன். 11 மாதங்களுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு போறேன் அப்படின்னா 19/1/1997 இருந்து 1917 இருந்து 19/1/1918 வரைக்கும் இந்த லக்னம் இருக்குமா? அடுத்தது 19/1/1919 வரைக்கும் இந்த லக்னம் இருக்கும், சிம்பிள் லக்னம் இருக்குமா? அடுத்து 19/1/1920 வரைக்கும் இந்த லக்னம் இருக்குமா? 21, 22, 23, 24 எப்போ பார்த்தாலும் 19/1/1919 நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பாக்கி ஆட் பண்றப்ப, இப்ப சப்போஸ் இப்ப இந்த இடத்துல சனியோடைய டிகிரி நடக்குது, சனி ஒரு 5 டிகிரி, 5 டிகிரி I12 60, இங்க ஆரம்பிச்சு I12 60 இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது. அப்ப 2 மாதத்தை இந்த 19/1/1920 கூட்டினாலே வேலை முடியுது. டைம் சொல்லிடலாம். ஸ்கிரீன் இட் நாட் விஷபிள் அப்படின்னு சொல்றாங்க. சார் ஸ்பாட்லைட் போட முடியுமா சார்? ஏன்னா ஸ்கிரீன் தெரியல அப்படிங்கிறாங்க. 19/11 சார். சார் 19/11 சொன்னீங்க, 19/1 சொன்னீங்க. சொல்லுங்க சார். அல்ல ஸ்பாட்லைட் போட்டீங்கன்னா ஸ்கிரீன் கொஞ்சம் நல்லா விசிபிளா தெரியும், அதுதான் கேட்டேன். ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒண்ணும் இல்ல சார். இவர் பிறந்தது 19/11, 19/11 27.24 டிகிரி லக்னம். இப்ப லக்னம் ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க துவதாம்சம் கணக்கு வச்சுக்கோங்க சார். துவதாம்சம் ஒரு 2 டிகிரிக்கு ஒரு மாதம், 30 12 பிரிச்சோம்னா 2 டிகிரிக்கு ஒரு மாதமா? இப்ப 27 டிகிரிக்கு இப்ப ஆல்மோஸ்ட் 11 மாதம் முடிஞ்சிருச்சா? அப்ப 11 மாதத்துக்கு முன்னாடி டேட்டை போட்டுங்க, 11 மாதத்துக்கு கூட்டிங்க. ரொம்ப சிம்பிளா எடுத்து போய்க்கலாம். அந்த மாதிரி போடுறப்ப உங்களுக்கு இந்த டேட் வழி வர்றப்ப உங்களுக்கு பலிதம் சொல்வதற்கு எளிதாகும். ஓகே, இதை தெரிஞ்சுக்கங்க. இப்ப 19/1 மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இப்ப இதுக்கு விடையை கண்டுபிடித்து விடலாம். ரொம்ப பெருசா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் நான் ஒரு வருடத்திற்கு எப்படி பலன் சொல்லுங்கிறத நான் சொல்லிடுறேன். சரி, இப்ப இந்த அம்மாவுடைய திருமண நாள் அனௌன்ஸ் பண்ண டேட் தான் 24, அதாவது மார்ச் 26, 1942 இந்த அம்மாவோட திருமண நாளாக அனௌன்ஸ் பண்ணாங்க. 24 வயது முடிந்து 4 மாதம் 7 நாள். ஓகே, 24 வயது முடிந்து 4 மாதம் 7 நாள். அப்ப 25வது வயது இந்த அம்மாவுக்கு நடக்குது. அப்ப இந்த அம்மாவுக்கு 25வது வயது நடக்கும்போது இந்த அம்மாக்கு 25வது வயது நடக்கும்போது லக்னம் எங்க இருக்கும்? 24, 20, அதாவது லக்னம் கடக லக்னம். இந்த அம்மாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 லக்னம் இதோட முடிஞ்சது. அடுத்தது 2, திரும்ப 13, 14, 15, 16 அப்படியே வந்தீங்கன்னா 24. அப்ப 24 வயது முடிந்து 25வது வயதுல லக்னம் எங்க இருக்கும்? கடகத்துக்கே வந்துவிடும். அவருடைய ஜென்ம லக்னத்துக்கே வந்துடுச்சு. அந்த ஜென்மத்துக்கு லக்னத்துல யாரும் உட்கார்ந்துருக்காங்க? 7ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. லக்னாதிபதியும் பார்க்கிறார், 7ஆம் பாவத்திலிருந்து பார்க்கிறார். ஓகே, இப்ப நம்ம இங்க கொடுத்த பேராமீட்டர்ல யார் யார் பார்க்கணும்? அந்த வீட்டின் அதிபதியோட ஸ்புடம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஸ்புடம், அந்த வீட்டை பார்க்கக்கூடிய கிரகங்களின் ஸ்புடம், அல்லது அடுத்தது அந்த சுற்றின் அதிபதியின் ஸ்புடம், அதுக்கப்புறம் அந்த பாவ அதிபதி ஸ்புடம், இதெல்லாம் பார்க்கணும். இப்ப இங்க சனியுடைய ஸ்புடம் எடுப்போம். சனியுடைய ஸ்புடம் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல இங்க பாவத்தில் இருக்கக்கூடிய சனிய ஸ்புடம். சனியோட ஸ்புடம் 21.48, ஒரு 22 டிகிரியாவே கணக்கு வச்சுக்கோங்க. 22 × 12, 20 × 12 போட்டீங்கன்னா 240, 2 × 12 போட்டீங்கன்னா 24, 264 நாள் கழிச்சு இவங்க திருமணம் ஆகணும். சனியை பொறுத்த வரைக்கும் 264 நாள்னு கணக்கு வச்சீங்கன்னா 8 மாதம், 3/8 = 24, ஒரு 8.5 மாசம் கழிச்சு கல்யாணம் நடக்கணும். இவங்க டேட் ஆஃப் பர்த்ல இருந்து 8.5 மாசம் கழிச்சு. அப்ப இங்க 24வது வயசு முடிந்து 24வது வயசு முடிஞ்சு 8.5 மாசம் கழிச்சு உங்களுக்கு திருமணம் நடக்கணும்.
8 மாசம் கழிச்சு நீங்க திருமணம் நடக்கிறப்ப யார் வருவாங்கன்னு பாருங்க. இப்ப 8 மாதம் அப்படின்னா இந்த தேதி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் இங்க நமக்கு இருக்கக்கூடியது 4வது மாதம் தான் இல்லையா? அப்ப 11ஆம் மாதத்துல 4வது மாதம்னா வெறும் 5 மாதம் டிஃபரன்ஸ் தான் வரும். அப்ப சனி அல்ல. சனிக்கு முன்னாடி யார் இருக்காங்கன்னு பாருங்க. சனிக்கு முன்னாடி சந்திரன். சந்திரனுடைய ஸ்புடம் 5.36. 5.36 அப்படின்னா 5 நாள் 2 மாதம் வருமா? 5 நாள் 2 மாதம் வரும். அப்ப 2 மாதம் அப்படின்னா 11 டேட் ஆஃப் பர்த் 1வது மாசத்துல இருந்து நம்ம கணக்கு வைக்கிறோம். ஜனவரி 1ல இருந்து கணக்கு வைக்கிறோம். 2 டிகிரிக்கு 6 டிகிரி 6 12 72 இல்ல 5 டிகிரி வச்சா 60 66 நாள். இதோட 66 நாள் கூட்டுங்க. இந்த அம்மாவுடைய திருமண நாள் வருதான்னு பாருங்க. இதுல இருந்து சந்திரன் பார்க்கிறாருங்கிறது லக்னாதிபதி அவரே சந்திரன் பார்க்கிறார். அப்ப 5.36 அப்படின்னா ஒரு 5 டிகிரிக்கு 2 மாதம், 2 டிகிரிக்கு 1 மாதம், 5 டிகிரிக்கு 2 மாதம், 2 பிளஸ் அந்த 36 டிகிரி 36ங்கிறது ஒரு பாகையில பாதி, ஒரு 6 நாள் கூட்டிக்குங்க. இப்ப 2 மாதம் ஒரு 6 நாள். அது இதோட கூட்டுங்க. 2 மாதம் 6 நாள் கூட்டுங்க. ஏகஸ் நம்மளோட திரும்ப நாள் வந்துருதா? மார்ச் 26 அனௌன்ஸ் பண்ண டேட்டு. ஓகே சரி. அடுத்து ராஜீவ் காந்தி பிறப்பு. இந்த ராஜீவ் காந்தி பிறப்புக்கு இவங்க 26 வயது முடிந்து 9 மாதம் முடிந்து 1 நாள் முடிந்த நேரத்துல ராஜீவ் காந்தி பிறப்பு. அப்ப 26 வயது முடிந்ததுன்னா 27வது வயது 27வது ராசியில லக்னம் போயிட்டு இருக்கும் போது அப்படின்னு காண்றது. ஓகே இப்போ இங்க 25 26 27 27வது வயது அப்படிங்கிறப்ப கன்னியில லக்னம் போயிட்டு இருக்குது. கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்தை குரு பார்வை செய்யறாரா? இப்போ குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, குழந்தை குரு பார்க்கிறார். இப்ப கல்யாண லக்னம் தான் குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறார் அப்படின்னா குரு எத்தனை டிகிரில இருந்து பாக்குறாருன்னு பாருங்க. குரு 15.1 டிகிரி. 15.1 டிகிரி. அடுத்து புதன் அவரோட டிகிரியும் பார்த்துக்கணும். குரு 15.1 டிகிரி அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 மாதம். இப்ப இந்த டேட்டோட 6 மாதத்தை கூட்டிக்குங்க. இந்த 19.1 டிகிரி 19.1 வருதா? இதோட 6 மாதத்தை கூட்டிக்குங்க. 6 மாதத்தை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ராஜீவ் காந்தியுடைய பிறப்பு வருகிறதா? ரைட். அடுத்தது சஞ்சய் காந்தி பிறப்பு. சாரி. அடுத்து சஞ்சய் பிறப்பு 30 வயது பிறந்த சஞ்சய் காந்தி பிறப்பு வந்து 14/6/1948. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கழிச்சோம்னா 30 வருடம் 6 மாதம் 25 நாள் முடிந்து சஞ்சய் காந்தி பிறக்கிறார். ஓகே, அப்ப 30 வயது முடிந்து 31வது வயதில் சஞ்சய் காந்தி பிறக்கிறார். 31வது வயதுனா இங்க 25 26 27 28 29 30 31 31 லக்னத்திற்கு 7ஆம் பாவத்துல இங்கேயும் குரு பார்வை விழுகிறது. குரு பார்வை விழுகிறது. இப்ப குரு பார்வை விழுகிறப்ப இந்த இடத்துல குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு சாத்தியம் இருக்குது. இங்க யார் யாரு பார்வை செய்கிறார்கள்? இங்க சந்திரன் இருக்கிறாரு, சனி பார்வை செய்கிறாரு, குரு பார்வை செய்கிறார். ஓகே, இப்ப சனி பார்வை செய்கிறார் அப்படின்னு இந்த வீட்டின் அதிபதியும் சனி ஆகிறார். இப்ப அங்க பலம் பொருந்தி இருக்கிறார். வீட்டின் அதிபதியாகவும் பார்வையிலும் சனி இங்க இருப்பதால் இப்ப சனியுடைய டிகிரி 21.48. அந்த டிகிரி டைரக்டா எடுத்து பார்ப்போம் முதல்ல. அது இல்லைன்னா அடுத்து அங்க இருக்கக்கூடிய சென்சிட்டிவ் பாயிண்ட் தான். இந்த சென்சிட்டிவ் பாயிண்ட் 21.48 அப்படின்னா 10 டிகிரிக்கு 4 மாதம், 20 டிகிரிக்கு 8 மாதம், 8 மாதம் 15 நாள். இதோட கூட்டுங்க. சஞ்சய் காந்தியோட டேட் ஆஃப் பர்த் வந்துச்சான்னு பாருங்க. அல்லது இங்க இருக்கக்கூடிய கிரகம் யாரு? சந்திரன். சந்திரன் 5.36. வேற யார் பாக்குறாங்க? புதன் பாக்குறாங்க, குரு பாக்குறாரு. குருவோட டிகிரி
15.01. குருவோட டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 6 மாதம். இதோட 6 மாதத்தை கூட்டுங்க, கூட்டினா சந்திராதி பெறப்படுதான்னு பாருங்க. அல்லது இந்த ரவுண்டின் அதிபதி யாரு? 30 வயதுக்கு மேல 36 வயசு வரை, 25 36 வரைக்கும் சுக்கிரன். சுக்கிரனுடைய ஸ்புடம் 21 டிகிரி, அது 8 மாதம். அந்த 8 மாத கணக்கு அது போட்டீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வருதா? இப்ப இதுல யாரு, இதுல இந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் இந்த பாவத்தின் அதிபதி, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இவங்களுடைய பார்வையில் நடைபெறும். இதுல ஒரு வாரம், ஒரு 5 நாள் முன்ன, ஒரு வாரம் முன்ன பின்ன வரும். ஏன்னா விஐபி ஜாதகம் நம்ம அவ்வளவு அக்யூரேட்டா போட முடியாது. நமக்கு ஒரு தெரிஞ்ச ஜாதகம் வந்து ஈஸியா போடலாம். ஓகே, அடுத்தது இதுதான் முக்கியம். தந்தை இறப்பு, இது திருமணத்தை மட்டுமல்ல, குழந்தை பிறப்பை மட்டுமல்ல, இறப்புகளையும் இதை சொல்லலாம். இறப்புக்கு உண்டான பாவம் எல்லாம் எனக்கு தெரியும். 2ஆம் பாவம் 7ஆம் பாவம், 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி மார்காதிபதி. சில சமயங்களில் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் ஒரு மோசமான இருந்தால் 3ஆம் அதிபதியும் கொள்ளுவார், 8ஆம் அதிபதியும் கொள்ளுவார். இது நம்ம அதுக்கு அடுத்தது பார்ப்போம். முதல்ல 2 7 பார்ப்போம். இப்ப தந்தை இறப்பு. இப்ப தந்தை இறந்தது 27/5/1964. இவங்க டேட் ஆஃப் பர்த்தை கழிச்சிட்டீங்கன்னா 46 வயது முடிந்து 6 மாதம் 8 நாள்ல இறந்துருக்காங்க. ஓகே, இப்போ 47வது வயதுல இறந்திருக்காங்க. 47வது வயது அப்படின்னா இங்க 48வது வயது 12ஆம் பாவத்துக்கு வருமா? அப்ப 47வது வயது எங்க இருக்கும்? 11ஆம் பாவத்துல இருக்கும். 41வது வயது, சாரி 47வது வயது 11வது பாவத்துல இருக்கும். இதன் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் இந்த பாவத்திலிருந்து எத்தனாம் பாவத்தில் இருக்கிறாரு? 8ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறாரு, அது செகண்டரி. அப்புறம் வச்சுக்கோ, அந்த பரிவர்த்தனை இதுக்குள்ள கொண்டாட கன்ஃபியூஸ் பண்ணிக்கோண்டா. இந்த ஜாதகத்துல 3 விதமான பரிவர்த்தனை இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்ப அந்த குரு, அந்த அதன் அதிபதி குரு. குரு எங்க இருக்கிறார்? ராகு கூட 8ஆம் பாவத்துல இருக்கிறார். சரியா? இப்ப நம்ம பாக்கி எல்லாம் கணக்கு பண்ணும். இப்ப இந்த பாவத்தின் அதிபதி சுக்கிரன், குரு, இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. இந்த பாவத்தை பார்க்கிறது யாரு? சூரியன் புதன் பார்க்கிறாங்க. எந்த பாவத்திலிருந்து? 7ஆம் பாவத்தின் மாரகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார்கள். இந்த பாவத்துக்கு மாரகஸ்தானத்திலிருந்து பார்க்கிறாங்க. சரி, அது அப்புறம் வச்சுக்கோம். சூரியனும் புதனும் பார்க்கிறார்கள். சூரியன் தகப்பனுக்குரியக்காரர்கள். இப்ப சூரிய ஸ்புடம், புதன் ஸ்புடம், குரு ஸ்புடம். இந்த ரவுண்டின் அதிபதி யாரு? இந்த பாவத்தின் அதிபதி சுக்கிரன், இந்த ரவுண்டின் அதிபதி. இந்த 60 வயசுக்கு மேல, அந்த 40 வயசுக்கு மேல போனால செவ்வாய். ஒரு நிமிஷம். இப்ப 47வது வயசு, 47வது வயசு அப்படின்னா அதிபதி யாருன்னு நீங்க பாத்துக்கங்க. 47வது வயசு அதிபதி சூரியன். அப்ப சூரிய ஸ்புடம் நம்மளுக்கு முக்கியம். அப்ப சூரிய ஸ்புடம் 4.09. 4.0 42 48 1.5 மாசம். இப்ப இந்த 1.5 மாதம் கழித்து, இந்த ஜனவரில இருந்து 1.5 மாதம் கழித்து போடணும். சரி, அது டேலி ஆகல. அடுத்தது இந்த பாவத்திற்கு கூடிய கிரகம் சொல்லுங்க சார். உங்க சந்தேகத்தை அப்புறம் ப்ளீஸ், அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இது ஃப்ளோ எனக்கு கட் ஆயிரும். ஏன்னா இந்த காலையில அவசரமா ரெடி பண்ணது, அதனால ஃப்ளோ கட் ஆயிரும். அடுத்தது இதுல இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. அடுத்து குருவுடைய ஸ்புடம். குருவுடைய ஸ்புடம் 5. இதுல நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. இப்ப நம்ம டைரக்டா ஸ்புடம் எடுக்கிறோம், லக்னம் எடுக்கிறோம், இதை எடுக்கிறோம். ஆனா அந்த பாவத்துக்கு யார் யார் பாதகாதிபதிகளும் தெரிஞ்சுட்டு அந்த பாதகாதிபதியோட நம்ம கனெக்ட் பண்றப்ப தெளிவான ஒரு விஷயத்தை தரும். இந்த பாவத்திற்கு மாரகத்தை கொடுப்பவர்கள் யார் யாரு அப்படின்னு, இந்த பாவத்துக்கு மாரகத்தை கொடுப்பவங்க யார் யாரு? 2ஆம் பாவம் 7ஆம் பாவம். இப்ப இந்த பாவத்துக்கு 2ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் தான் மாரகமடையும். ஓகேங்களா? இப்ப இங்க வர்றோம். இப்ப நம்ம குழந்தை பிறப்பு வந்து ஒண்ணு சந்திரன் இருந்தது, ஒண்ணு இங்க கண்ணில இருந்தது. கண்ணில் இருக்கும்போது இந்த பாவத்திற்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் குழந்தை பாவத்தை கொடுக்கும். இப்ப 5ஆம் பாவம் தாய்மையை கொடுக்கிறது, 9ஆம் பாவம் குழந்தையை கொடுக்கிறது. இங்க வந்தாச்சுன்னா 9 5 புதன்.
இந்த தன்மையை கொடுக்கிறது. சோ அந்த பாவத்துக்கும் இந்த காரகத்துக்கும் எடுக்கணும். இது எலாபரேட்டா போயிட்டே இருக்கும். அதனால ஒரு அளவுக்கு நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா அனைவரும் ஜோதிடர், அனைவரும் தெரிந்தவர் தான், அனைவரும் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான். அதனால ஒரு அளவுக்கு நான் கோடிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் சந்தேகம் வர்றப்ப கொஞ்சம் இதை நிவர்த்தி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்களே தாராளமாக இதை முயற்சி பண்ணி மிக தெளிவாக சொல்லிக் கொள்ளலாம். ஓகே, சரி. அப்ப தந்தை இறப்பு 27/5 ஆகுது. 27/5 ஆகுது அப்படின்னா இதுக்கப்புறம் 5 மாதங்கள் கழித்து ஆகிறது. அப்ப இந்த பாவத்தை வேற யார் யார், இந்த பாவத்தை யார் யார் பார்க்கிறார்கள்? இந்த பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள், இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவாதிபதி, சுற்றின் அதிபதி. இந்த சுற்றின் அதிபதி சூரியன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சூரியன் 4.9 டிகிரி, அவர் 48 நாள்ல. இப்ப இதோட 48 நாள் கூட்டினா டேலி ஆகாது, தந்தை இறப்புக்கு டேலி ஆகாது. அடுத்தது இந்த பாவத்தை இருக்கக்கூடிய குரு 5.36, 5.36 2 மாதங்களும் ஒரு 2.5 மாதம், 2.5 மாதம் இதோட கூட்டினீங்கன்னா டேலி ஆகும்னா டேலி ஆகாது. அடுத்தது குரு 15.1, அடுத்து சந்திரன் தான் இப்ப டேலி ஆகுது. அடுத்து அங்க இருக்கக்கூடிய குரு 15.1, 6 மாதங்கள். இப்ப இதோட கூட்டுங்க 6 மாதங்கள். 6 மாதங்கள் வரும்போது டேலி ஆகும். ஓகேங்களா? தந்தை இறப்பு 27/5, இதோட 6 மாதங்களை கூட்டுங்க, டேலி ஆகும். ஓகேங்களா? அல்லது இங்க பார்க்கக்கூடிய கிரகம் இன்னொன்னு புதன் ஒண்ணு பாக்குது 13.15. அந்த புதனுடைய பீரியட் 13.15க்கு நீங்க எக்ஸாக்டா எடுத்து பாருங்க. புதன் யாரு? இந்த பாவத்திற்கு 2ஆம் அதிபதி, மாரகாதிபதி. அவருடைய அவரு அங்க பாக்குறாரு. அப்ப அந்த பாவத்தை கொள்ளலாம். அப்ப அந்த மாரகாதிபதியுடைய டிகிரி 13 டிகிரி, 13.15 டிகிரி, 10 டிகிரிக்கு 4 மாதங்கள், 2.5 டிகிரிக்கு 5 மாதங்கள், பாக்கி இருக்கிறதுக்கு நீங்க ஒரு இது சொல்லுங்க. அப்ப 5 மாதத்தை இதோட கூட்டிங்க, 5-6 மாதத்தை கூட்டிங்க, அந்த டேட் கட் ஆகுது புதனுடைய டேட்ல. ஓகே, இது இறப்புக்குன்னு சொல்லலாம். இந்த இறப்புன்னு சொல்லும் போது பிறப்புக்கு எப்படி நம்ம திருமணத்திற்கு எப்படி நம்ம 7ஆம் பாவம், 11ஆம் பாவம், 2ஆம் பாவம் எல்லாம் பார்க்கணுமோ அதே மாதிரி இறப்புக்கும் 2, 7 பார்க்கணும். அந்த அதிபதியில் யாருன்னு பார்க்கணும். அடுத்து குழந்தை பிறப்பு அப்படின்னா 1, 5, 9 இதையும் பார்த்துக்கணும். இப்ப பிரதமர் பதவி அப்படின்னாலே 2 விதமான இது பார்க்கணும். 4ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 10ஆம் பாவத்தையும் பார்க்கணும். 10ஆம் பாவங்கிறது பதவி, 4ஆம் பாவங்கிறது நாற்காலி. இது ரெண்டுமே சம்மந்தப்பட்டதான் பதவி. ஏன்னா பதவின்னா சாதாரணமா போய் ஒரு மேனேஜர் போஸ்ட்ல இந்த போஸ்ட்லயே உட்காரல, இவங்க உயர் பதவியில போய் ஒரு நாற்காலியில போய் உட்காடுறாங்க அப்படின்னா 4ஆம் பாவம் தான். 4ஆம் பாவங்கிறது சிம்மாசனம். அப்ப 4ஆம் பாவத்திற்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். சரி, முதல் முறை பிரதமர் பதவி 24/1/1966 முதல் முறை பிரதமர் பதவி. இது இவங்க டேட் ஆஃப் பர்த் கழிச்சாங்கன்னா 48 வயது முடிந்து 49வது வயதுல 2ஆம் பாவத்துல 2வது மாதம் 5 நாட்கள் முடிந்த நிலையில இவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, பதவி கிடைக்கிறது. சரி, இப்போ 48வது வயது வரைக்கும் 12ஆம் பாவம் இருக்குமா? 49வது வயதுங்கிறது லக்ன பாவம் வந்துருமா? லக்ன பாவம். இப்போ லக்ன பாவத்துல யார் யார் இருக்காங்க? சனி இருக்கிறார், பரிவர்த்தனையில சந்திரன் அங்கு வர்றார். சந்திரன் பார்வை செய்கிறார், பரிவர்த்தனை கூட வேண்டாம், சந்திரன் பார்வை செய்கிறார். 4ஆம், அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம், இதுவும் சிம்மாசனத்தை கொடுக்கும். ஓகேங்களா? சாதாரணமாகவே கடக ராசி, கடக லக்னமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போஸ்டிங்ல, ஒரு ஹை போஸ்டிங்ல அவங்களுக்கு கீழே ஒரு 10-15 பேர் வேலை செய்யற மாதிரி போஸ்டிங் தான் மேக்சிமம் உட்காருவாங்க. அது அவங்களுடைய லக்ன அமைந்த விதத்தை பொறுத்து. ஆனா மேக்சிமம் செகண்டரியா தான் உட்காருவாங்க. இவங்க லக்கு சில பேருக்கு லக்குன்னா ஃபர்ஸ்ட்லயே உட்காந்துரும். ஓகே, அது நம்ம சார்ட் பார்க்க தெரிஞ்சிடும், பழகம் வந்துடும். இப்ப 4ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப லக்ன பாவமாக இருக்கு, 4ஆம் பாவமாகுது. இப்ப அந்த டைம்ல உங்களுக்கு சிம்மாசனம் கிடைக்கிறது. சரி, இப்ப இந்த கிடைக்கக்கூடிய டைம் எத்தனை பீரியட் பாத்தீங்கன்னா 49 வயது முடிந்து 48 வயது முடிந்து 2 மாதத்திலேயே கிடைக்குது.
இப்ப 2வது மாதத்துல கிடைக்குது, பிப்ரவரியில கிடைக்குது அப்படின்னா இங்க பாருங்க. சாரி, கட் பண்ணிட்டு தான் நினைக்கிறேன். 48 வயது முடிந்து 2 நாள். சாரி, 2வது மாதம் இல்ல, 2வது நாள். 2வது பர்த் டேட்ல இருந்து கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்ட். நான் இங்க தப்பு பண்ணிட்டேன். சாரி, இங்க இதுல கவுண்ட் பண்ணிட்டேன். இதுல நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா நான் கவுண்ட் பண்ண வந்து பர்த் டேட்ல இருந்து கவுண்ட் பண்ணிருக்கேன். 48 வயது முடிந்து 2 மாதம் முடிஞ்சு 5 நாட்கள். சின்ன லிட்டில் கன்ஃபியூஷன் தான். ஆனா டைமிங் ஒன்றும் மாறாது. ஓகே, சரி சரி. இப்ப 2 மாதம் அப்படின்னு நீங்க இதை கன்ஃபியூஸா பண்ணிக்க வேண்டாம். இங்க இதுல இருந்தே எடுத்துப்போம், டேட் ஆஃப் பர்த் இருந்து எடுத்துப்போம். 2 மாதங்கள். இப்ப 2 மாதங்கள் அப்படின்னா 2 மாதங்கள் டியூரேஷன் யாரு கொடுப்பாங்க அப்படின்னா குரு தான் கொடுப்பாரு, அது சந்திரன் கொடுப்பாரு. இந்த பாவத்தை யார் பார்க்கிறார்? லக்னாதிபதியை பார்க்கிறார். லக்னாதிபதி பார்த்தாருன்னா இந்த சந்திரன் 5.36 2 மாதங்கள் 36ன்னா 5 நாள் 2.5 மாதம் கொடுப்பார். ஓகே, அடுத்தது பதவி இறக்கம். பதவி ஏற்றம் மட்டுமல்ல, பதவி இறக்கம். பதவி இறக்கம்னா ஒரு பதவி நம்ம கைவிட்ட போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கும் 10ஆம் பாவம் சம்பந்தப்படுறாரு, இந்த இடத்துக்கும் 10ஆம் பாவத்துல குரு சம்பந்தப்படுவாரு, இந்த இடத்துல 10ஆம் பாவத்தினுடைய தன்மையானது அங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பதவி இறக்கம். ஓகே, இந்த பதவி இறக்கத்தை எப்படின்னு பார்ப்போம். சாரி, இப்ப இவங்க பதவி இறக்கம் இறங்கும் போது 59 வயது முடிந்து 3 மாதம் 19 நாட்கள். 59 வயது முடிந்து 3 மாதம் 19 நாட்கள். அப்ப இருக்கிறப்போ 60வது வயதுல 60வது வயதுனா எங்க நடக்கும்? 1 அப்படியே 12 24 36 48 60ங்கிறது கேது கிட்ட வந்துருமா? இவருடைய 60வது வயது லக்னத்துக்கு 12ஆம் பாவம் கேது. அங்க ஆல்ரெடி கேது இருக்கிறார். அப்ப கேதுகிடன் வரும்போது இவருக்கு பதவி பறிக்கப்படுகிறது. அந்த பதவி பறிக்கப்படுகிற காலம் எதுன்னு பாருங்க. 59 முடிந்து 3 மாதம் 19 நாள். 3 மாதம் 19 நாள். 3 மாதம் 19 நாள் அப்படின்னா இங்க இந்த பாவத்தை யார் யார் பார்க்கிறார்கள்? இந்த பாவத்தின் அதிபதி யாரு? இந்த பாவத்தில் யார் இருக்கிறார்கள்? இவங்களுடைய டிகிரி, அந்த டிகிரியை லக்னம் கடக்கும் போது இப்ப நம்ம ஒரிஜினல் கான்செப்டுக்குள்ளே வர்றேன். இப்போ 9.13 டிகிரி இங்க லக்னம் இருக்குது. இப்ப இந்த 9.13 டிகிரில இங்க வேலை நடக்குது. அப்ப இந்த லக்னமானது இங்க 27.24 இருந்து 9.13க்கு வருது. இப்ப ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா இங்க ஒரு 3 டிகிரி, இந்த ரிஷபத்துல 27 டிகிரி வரைக்கும் இருக்கும். இங்க ரிஷபத்துல ஒரு 3 டிகிரி, 2.5 டிகிரி. இங்க ஒரு 9.5 டிகிரி. மொத்தம் 2.5 + 9.5 12 டிகிரி. 12 144. 144 டிகிரி கடந்து நீங்க ஒரு காரியம் நடக்கும். அதுக்கு இந்த டிகிரி ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்றப்ப மிகச் சிறப்பாக வந்துடும். 144 கடந்து ஒரு காரியம் நடைபெறுகிறது அப்படின்னா அந்த 144 இப்ப நம்ம இந்த டேட் ஆஃப் பர்த் இருந்து கழிக்கணும் எத்தனை நாள் அப்படிங்கிறத, அது கழிக்காம நான் சொல்லிட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்ப 53.19 இந்த 3.19 டேட் ஆஃப் பர்த் இருந்து கழிச்சீங்கன்னா 19 கழிச்சிருங்க. அந்த 3க்கு இது கழிச்சீங்கன்னா பாக்கி எவ்வளவு இருக்கும்? அதான் 3ல இருந்து 13ங்கிறது இது 59 ஹையர் டிகிரி. இப்ப 3ங்கிறது வந்து 15ஆம் ஒரு வருடத்தை மாதமா பாத்துறப்ப 15 + 3 எவ்வளவு வரும்? 12 + 3 15 வரும். 15ல 11 போச்சுன்னா 4 மாதம் வருமா? அந்த 4 மாத டியூரேஷன் தான் இங்க நடக்குது. அந்த 4 மாத டியூரேஷன் யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 மாத டியூரேஷன் இங்க இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய, இந்த பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகம் யார் யாருன்னு பாருங்க. அல்லது இந்த சுற்றின் அதிபதி
59, 60வது வயது சுற்றின் அதிபதி செவ்வாய். 48ல இருந்து 60 வயசு வரைக்கும் செவ்வாய் அந்த சுற்றின் அதிபதி. அவருடைய பீரியடா அல்லது இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பீரியடா அல்லது இந்த பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் பீரியடா, இதெல்லாம் சொல்லிடலாம். இதுல வந்து எனக்கு எக்ஸாக்ட் டேட் அங்க கிடைக்கல பதவி இறங்குற நாள். அதனால எனக்கு பிப்ரவரி அப்படின்னு முழுமையாக எடுத்திருக்கிறேன். 2ஆம் முறை பதவியேற்கிறார், 2வது தடவையும் பதவியேற்கிறார். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 14/1/1980, 62 வயது முடிந்து 2 மாதம் 25 நாள் கழித்து, அதாவது 63வது வயதுல பதவியேற்கிறார். சரி, 63வது வயதுனா இங்க 60, 61, 62, 63வது வயது பதவியேற்கிறார். இங்க இந்த 63வது இதுல யார் யார் பார்வை செய்கிறார்கள்? குரு பார்வை செய்கிறார். இப்போ குரு பார்வை செய்கிறார் அப்படின்னா இந்த அதிபதி, அந்த சுற்றின் அதிபதி யாரு? குரு. சுற்றின் அதிபதி குரு, அவர் பார்வையை செய்கிறார். அந்த பாவத்தின் அதிபதி புதன். இவங்க 2 பீரியட் மட்டும்தான் எடுக்கிறோம். இப்ப அது 2 பீரியடுக்கு குருவுடைய பீரியடு 15, புதனுடைய பீரியடு 13. இப்போ ஆல்மோஸ்ட் 6 மாதம், பிறந்த நாள்ல இருந்து 6 மாதம் கழித்து நீங்க கூட்டினீங்கன்னா இந்த பதவியேற்பு, 2வது பதவியேற்பு காலம் வந்துடும். இந்த பிறந்த நாள்ல இருந்து 11வது மாசத்துல இருந்து 6 மாசத்தை கூட்டணும். அல்லது வேற யார் அங்க பார்க்கிறார்கள்? இதன் அதிபதி யார்? சனி பார்க்கிறார். சனி 3ஆம் பார்வையா பார்க்கிறார். அவர் 21.48. இப்ப அவருடைய பீரியடா அப்படின்னு பார்க்கணும். இதுல இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்புடங்கள், அந்த பாவம், இத யார் யார் பாக்குறாங்க அப்படின்னுங்கிறத எடுக்கணும். இப்ப அடுத்தது முதல்ல சொன்ன மாதிரி மாரகாதிபதி, பாதகாதிபதி அப்படிங்கிற மாதிரியே பதவி அப்படின்னாலே 10ஆம் பாவம், 4ஆம் பாவம். இப்ப இந்த பாவத்திற்கு 10ஆம் பாவம், 4ஆம் பாவத்தை பாருங்க. இந்த பாவத்துக்கு 4ஆம் அதிபதியும் குருதான், 4ஆம் பாவத்திற்கு கொடுக்கிறோம் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரனுடைய பீரியட் வருதா இல்ல குருவுடைய பீரியட் வருகிறதா, அல்லது 10ஆம் பாவம், இதுக்கு 10ஆம் பாவத்தில் புதனுடைய பீரியட் வருகிறதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம ஒரு டைம் எடுத்துடலாம். அடுத்தது சஞ்சய் காந்தி மரணம். 62 வயது, இதே 63வது வயதில் நம்ம பதவி இருக்கிறாங்க. 63வது வயது சஞ்சய் காந்தி மரணம் அடைகிறார். முதல்ல ஒரு பதவி கொடுக்கிறது, அதுக்கு அடுத்து மரணத்தையும் கொடுக்கிறது. ஓகே, சரி. இப்ப பாத்தீங்கன்னா இதே இடம் தான். முதல்ல குரு பதவி கொடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்தது இந்த பாவம் எத்தனாவது பாவம் வருகிறது? 3ஆம் பாவம். முதல்ல சொன்ன 3ஆம் பாவம் சில சமயம் கொல்லும், உறவினர்களை கொல்லும். 3, 8. ஏன்னா ஆயுள்காரனுக்கு 8க்கு 8 3ஆம் பாவம். ஆயுளுக்கு பங்கம் விளைக்கூடியது 8க்கு 8 3ஆம் பாவம். அந்த 3ஆம் பாவம் சில சமயம் கொல்லும். இப்ப 3ஆம் பாவத்தில் லக்னம் போகிறது. இப்ப 3ஆம் பாவத்தில் புதனுடைய பீரியடு, இதன் அதிபதி புதன், குரு பார்வை. இதுக்கு இந்த அதிபதியும் குருவையும் அந்த ஸ்புடத்தை எடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய பீரியட் வந்துடும். நடுவில் பேசினாலே டிஸ்டர்ப் ஆகிடும். அடுத்து இந்திரா காந்தி அம்மையார் மரணம். இது மிக சிறப்பாக பார்க்கலாம். ஓகே, தனக்குத்தானே பிரச்சனை எப்ப வரும்னு பார்த்துக்கலாம். இதை 2 விதமாக பார்க்கலாம். இந்த CS பட்டேல் அவர்கள் மிக சிறப்பான ஒரு முறையில் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி சொல்ல போனா இப்படியெல்லாம் கூட யோசனை பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு வாசகத்தை வைத்துதான் என்னால கண்டுபிடிக்க முடியாது. சாதாரணமா ரொம்ப சிம்பிளாக எழுதியிருந்தார். இந்த ஜாதகத்துல மோசமான நிலைக்கு இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பாருங்க. அது இதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல வர்றேன். இது CS பட்டேலுடைய ஒரு கூற்றுதான், இதை நான் சொல்றேன். அது நீங்க தேடி பாருங்க. நவாம்சத்தை பத்தி ஒரு புக் எழுதியிருப்பார் CS பட்டேல் அவர்கள். அதுல அவர் சொல்லியிருப்பார், ஜாதகத்துல மோசமான நிலையில் இருக்கக்கூடிய கிரகம் எத்தனாவது நவாம்சம் புரிந்திருக்கோ அந்த வயதுல பிரச்சனை ஏற்படும் அப்படின்ட்டு. இப்ப இந்த இவருடைய அந்த அம்மையாருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை
3 பரிவர்த்தனை இருக்கிறது. 3 பரிவர்த்தனை 6 கிரகங்கள் பரிவர்த்தனை பெறுகிறது. புதனை தவிர பாக்கி அனைத்து கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுகிறது. ராகு எதுவும் இந்த பரிவர்த்தனைக்குள்ளே வராது, அதனால ராகு எதுவும் எடுக்கொண்டார். புதனை தவிர பாக்கி 6 கிரகங்களும் பரிவர்த்தனை பெறுது. பரிவர்த்தனை பெறும்போது ஏதோ ஒரு கிரகம் கண்டிப்பா ஆட்சி விட்டு போயிடும். எந்த மோசமான இருந்தாலும் ஆட்சி விட்டு போயிடும், பலம் பெற்று விடும். ஆனா இந்த புதன் மட்டுமே செவ்வாய் வீட்டில் பலம் இழந்த நிலையில இப்ப பரிவர்த்தனை செவ்வாய் எங்க வந்தாருன்னா புதன் டோட்டலா விட்டா. இப்ப புதன் மட்டுமே இங்க ரொம்ப மோசமான நிலைமை இருக்கிறார். புதன் எத்தனாவது டிகிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13.5 டிகிரி. 13.15 டிகிரி அப்படின்னா இந்த ராசியில 4வது டிகிரி, 4வது இதுல இருப்பாரா, நவம்சத்துல இருப்பாரா? இந்த விருச்சிகத்துல 4வது நவம்சத்துல இருப்பாரு. இந்த விருச்சிகத்தின் 4வது நவாம்சம் அப்படின்னா இங்க மேஷத்துல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 9, 18, 27, 36, 45, 45, 9, 56, 54, 63. துலாம் வரைக்கும் 63 முடிஞ்சதா? 63 + 4 67. அந்த 67வது வயது தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது நம்ம சிஎஸ் பட்டேல் அவர்கள் தெரிவிப்பாரு. இந்த அம்மாவோட மரணம் பாருங்க எப்ப நடந்திருக்குன்னு, 67வது வயது தான். ஓகே, இந்த மாதிரி அதாவது தற்காலத்திலும் மிகப்பெரிய ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க, இருக்கிறாங்க. இன்னும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களதெல்லாம் படிச்சு பார்க்கணும். ஓகே, சரி, நம்மளோட கான்செப்டுக்குள்ள வருவோம். இந்த அம்மாவுக்கு 67வது வயதுல 67வது 68 நெருங்கும் போது இந்த அம்மாவுக்கு மரணம் நடக்கிறது. இப்ப 67வது வயது. இப்ப இங்க 61, 62, 63, 64, 65, 66, 67. 67வது வயதுல எத்தனை பாவம் ஒர்க் ஆயிட்டு இருக்குது? 7ஆம் பாவம் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த அம்மையாருடைய 67வது வயது 7ஆம் பாவம் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. 7ஆம் பாவம் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. அங்க யார் யாரு இருக்காங்க? சனி பிளஸ் சந்திரன். அந்த பாவத்தின் அதிபதி யாரு? சனி. சனியுடைய ஸ்படம், சந்திரனுடைய ஸ்படம், இதெல்லாம் பாருங்க. சனியுடைய ஸ்படம் 21.48, 21.48 அப்படின்னா 20 டிகிரிக்கு 8 மாதங்கள். 1.48 டிகிரிக்கு ஒரு 20 நாள் 30 நாளும் கொடுத்துங்க. ஒரு 8 மாதங்கள் 9 மாதமே கூட கணக்கு வச்சுக்கோங்க. இந்த அம்மா டேட் ஆஃப் பர்த்ல இருந்து 9 மாதங்கள் கணக்கு வச்சீங்கன்னா இந்த அம்மையார் இருக்கக்கூடிய தருணம் வரும். அடுத்த லக்னஸ்புடமும் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம இதை லக்னஸ்புடத்தை மிஸ் பண்ணிட்டே வரோம். இங்கே முதல்ல நான் மென்ஷன் பண்ணிப்பேன், லக்னஸ்புடமும் இங்க ரொம்ப அவசியம். இந்த லக்னஸ்புடத்தையும் லக்னஸ்புடம் கடக்கும் போது இந்த லக்னஸ்புடம் இதே லக்னஸ்புடத்தை இங்க கொண்டு வருவாங்க. 7ஆம் பாவத்துல லக்னஸ்புடத்தை, மார்கஸ்தானத்துல லக்னஸ்புடமே கடக்கும் போது பர்த்டேக்கு முன்னாடியே இருக்கிறதுக்கு கூடிய வாய்ப்பு இருக்கும். இப்ப இந்த அம்மாவுக்கு அதுதான் நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா 11/12, அதாவது 11 மாதம் 12 நாள், இன்னும் 18 நாள் முடிஞ்சதுன்னா அடுத்த பர்த்டே வந்திருக்கும். 66 முடிஞ்சு 67 வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த அம்மையார் இருந்து விடுகிறார்கள். அப்ப அந்த லக்னஸ் குடும்பம் அங்க வேலை செய்யுது. ஓகே, இது வரைக்கும் திடீர்னு நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சாரு நான் வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருந்தப்ப கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கணும் சார்னாரு. சரி, ஓகே சொல்லிருங்க சார்னு சொல்லி சொன்னேன். நான் இந்த பழைய சப்ஜெக்டே கண்டினியூ பண்றேன் சார் அப்படின்னேன். இல்ல சார் நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னாரு. சரி, இந்த ஒரு சப்ஜெக்ட் சொல்றான்னு பார்த்தேன். இந்த சப்ஜெக்ட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா தனியா கிளாஸ்ன்னு எடுக்கிறேன். இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் இல்ல, நேற்று வரைக்கும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டு கடைசி நேரத்துல ப்ரிப்பேர் பண்ணது. இதுல சில தடங்கள், நடுவில் யாராவது பேசினப்ப கூட டப்புன்னு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அது சில தடங்கள், அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை. ஆனா இது மிகச் சிறந்த ஒரு முறை. கரெக்டா ஃபாலோ பண்ண கரெக்டா வரும். இப்ப சாதாரணமாக தெளிவா இப்ப சொல்றாரு, இந்த ஜாதகத்துல இப்ப நம்ம இதெல்லாம் எடுக்க வேண்டாம். இப்ப குருவ நகர்த்தி எப்படி பலன் சொல்லுவது? நம்ம இது பிரகாரம், அதாவது பிருகுநந்தினி பிரகாரம் குருவ நகர்த்தி எந்தெந்த வயசுல என்னென்ன பலன் சொல்லுவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. அது எப்படிங்க பார்ப்போம். இப்போ முதல்ல இப்போ ஃபர்ஸ்ட் திருமண நாள் 24 முடிஞ்சு 25வது வயசு
இப்ப குருவை நகர்த்தி நம்ம பலன் சொல்ல போறோம். 25வது வயதுல இப்ப குரு இங்க இருக்கிறாரா? குரு இங்க இருக்கிறார். அதாவது எங்க ரிஷபத்துல குரு ஒரு வருடத்திற்கு ஒரு கட்டம் நகருவாரு. 24 முடிஞ்சு 25வது வயசு குரு இடத்துக்கே வந்துருவாரு. நம்ம இதனுடைய தியரி என்ன சொன்ன, பெண்களுடைய ஜாதகத்தை குரு 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 பார்வை செய்யும் காலம், குருவை கடக்கும் காலம் திருமணம் நடைபெறும். ஒன்னா 7ஆம் பாவம், 7ஆம் பாவாதிபதி அல்லது குரு. இது ஆரம்பத்தில் சொன்னேன். இப்ப இந்த குருவும் கடக்கும் காலம் உங்களுக்கு திருமணம் நடைபெற்றது. ஓகே, இது வருஷத்தை ஈஸியா சொல்றது பிருகுநந்தி நாடி முறையில. அடுத்தது ராஜீவ் காந்தி பிறப்பு 27வது வயசுல. 27வது வயசுல குரு எங்க இருப்பாருன்னு பாருங்க. 25, 26, 27. 27வது வயசுல லக்னம். லக்னத்திலிருந்து யார் பார்வை செய்கிறார்கள்? லக்னாதிபதி சனி. சனி யாரு? தாய்மைக்குரிய கிரகம். காலபுருஷனுக்கு 4ஆம் பாவம், தாய்மைக்குரிய கிரகம் வேலை செய்கிறது. ஓகே, இந்த அம்மா ஆகுறாங்க, குழந்தை பிறக்கிறது. ரைட். அடுத்தது சஞ்சய் பிறப்பு 30 வயது மட்டும் 31வது வயதுல. 31வது வயதுல குரு எங்க இருப்பார்? இப்ப 25, 26, 27, 28, 29, 30, 31. 31வது வயதுல எங்க வருது? லக்னத்துக்கு 5ஆம் பாவத்துக்கு குரு வந்துருதா? அப்ப அங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா? சரி, அப்ப அந்த பாவத்துக்கு வந்திருக்கு. 5ஆம் பாவத்துக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறாரு. ஓகே, அடுத்தது ஏன்னா ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு சிறந்த முறை இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அடுத்து தந்தை இறப்பு 47வது வயசுல. ஓகே, 47வது வயசுல குரு இங்க இருந்து 47வது வயசுல எங்க இருப்பாரு? 48ல எங்க இருப்பாரா? 47ல எங்க இருப்பாரு? 9ஆம் பாவத்துல இருப்பாரா? இங்க எடுத்தீங்கன்னா 12, 24, 36, 48 இங்க இருக்கும். அப்ப 47 இங்கதான் இருக்கும். 47 அப்படின்னா இங்க 12ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 12ஆம் பாவம். 12 உலகத்தை விட்டு போறது. ரெண்டாவது அது யாரு? லக்னத்துக்கு 9ஆம் பாவம், தந்தை. ராகு கேது மைய புள்ளியில இருக்கிறாரு. இந்த மிட் பாயிண்ட் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டிய ஒரு தியரி. ராகு கேது மைய புள்ளியில இருக்கிறாரு. சோ தந்தை அந்த பீரியட்ல இறப்பதற்கு காரணமாகிறது. சரி, அடுத்தது முதல் முறை பிரதமர் பதவி 49வது வயதுல. சரி, இப்ப 49வது வயதுனா இங்க 48, திரும்ப 49வது வயசு குரு உட்காருவாரா? குரு உட்காரும்போது அவருக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்குமா? அது எங்க உட்காரு? 2ஆம் பாவத்துல உட்காராரு. காலபுருஷனுக்கு 2ஆம் பாவம், லக்னத்துக்கு 11ஆம் பாவம். ஓகே, அப்ப பதவி உயர்வு கிடைக்கிறது. அடுத்தது பதவி இறக்கம் 60வது வயசுல. ஓகே, 60வது வயசுல பதவி இறக்கம் கிடைக்கிறது. 60வது வயசுல குரு எங்க இருப்பாரு? இங்க 12ஆம் பாவத்துல இருப்பார். தனக்கு 12ஆம் பாவத்துல இருப்பாரா? அப்ப விரையுமா? குரு தனக்கு 12ஆம் பாவத்துல இருந்து ஆக்டிவேட் பண்றாரு. தான் இருக்கும் இடத்துக்கு 12ஆம் பாவத்துல இருந்து ஆக்டிவேட் பண்றாரு. அப்ப விரயமாகுமா? இப்ப பதவி பறிபோகுமா? அது லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல குரு வந்துட்டாருன்னு சொல்லுவோம். லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல குரு வந்தால் பதவி பறிபோகும் சொல்லுவோம்ல, அதுதான் இங்க நடக்குது. ஓகே, அடுத்தது 2ஆம் முறை பதவி இருக்கிறார் 63வது வயசுல. சரி, 63வது வயசுல இங்க 60, 61, 62, 63. 63வது வயசு எங்க வருது? திரும்ப லக்னத்துக்கே வருதா? 4ஆம் பாவம் வருதா? காலபுருஷன் 4ஆம் பாவம் வருதா? சிம்மாசனம் வருதா? அந்த லக்னத்தை லக்னாதிபதியும் பாக்குறாரு, சனியை இருந்து பாக்குறாரா? சோ அந்த 63வது வயசு எகைன் பதவிக்கு வருகிறார். அடுத்தது சஞ்சய் காந்தி மரணம் அதே 62வது வயசுல. சஞ்சய் காந்தி மரணம் இப்ப லக்னத்துக்கு வந்தாச்சு. இப்ப சஞ்சய் காந்தி மரணம் ஏற்படுகிறார். குழந்தை மரணம் ஏற்படுது. குழந்தை பாவம் எது? 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் குழந்தை வரையும் இல்லையா? 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் குழந்தை வரையும்.
இப்ப இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, சாரி செவ்வாய். இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய். அவர் தன்னுடைய பயணத்துல எங்க இருக்கிறாருன்னு மட்டும் இப்ப பார்க்கணும். அது பார்த்தோம்னா தெளிவாக இதுக்கு பலன் சொல்லலாம். இருந்தாலும் இதுல நம்ம என்ன, இப்ப 63வது வயது அப்படின்னா லக்னத்தில் வேலை நடக்கிறது. குரு வந்து லக்னத்தில் உட்காராரு. லக்னம் உச்சமடைந்த குரு, லக்னத்தில் உச்சமடைந்த குரு. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சஞ்சய் காந்த் இறப்பதற்கு என்ன காரணம் பார்த்துக்கீங்கன்னா, இதுக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் யாருன்னு பாருங்க. அவங்க லக்னத்துல உட்காந்துருக்காங்களா? இப்ப லக்னத்தில் 7ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறார். பரிவர்த்தனை லக்னாதிபதியும் வர்றார். அப்ப மகன் இறப்பதற்கு ஒரு காரணமாகிறது. காலபுருஷனுக்கு 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம், அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். இந்திரா காந்தி அம்மையார் மரணம், இது வந்து 67வது வயதுல. இதை நான் முதல்ல சேஸ் பட்டேலுடைய முறையில சொல்லிட்டேன். நம்ம இதில் சொல்லுவோம். குரு இங்க 61, 62, 63, 64, 65, 66, 67, 67ஆம் பாவத்துக்கு வந்துட்டாரு. இப்ப 67 அப்படின்னா குருவுக்கு 2ஆம் அதிபதி யாரு? புதன். 7ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாயுடைய பார்வை இந்த மாரகாதிபதியுடைய இணைவு மரணமடைவதற்கு வாய்ப்பு. இது ஏன் சொல்றேன்னா, முதல்ல நம்ம போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே போஸ்ட்மார்டம் தான். நடந்து முடிந்ததை வைத்துதான் இனி நடக்க போவதை தீர்மானிக்க முடியும். நடந்து முடிந்தது கரெக்டா நம்ம அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு நடக்க போவதை ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். சோ அதுக்காக இந்த நடந்து முடிந்ததை எல்லாம் எடுத்து நம்ம போஸ்ட்மார்டம் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு எளிமையான முறை. இந்த அதுல டேட்டை கண்டுபிடிக்கணும். இது பிருகுநந்தி நாடி முறையில மிக எளிமையான முறையில கட்டன்னு ஒரு வருடத்துக்கு ஒரு கட்டமா குருவை நகர்த்திட்டு வந்து பலனை எளிமையாக சொல்லுவோம். அந்த பாவத்தை யாரு, என்ன பாவம், அந்த பாவத்தின் அதிபதி எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறது எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இனி நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்ப ஒவ்வொரு முறையும் அந்த சக்கர அதிபதி அவரையும் இந்த கால்குலேட்டருக்குள்ள கொண்டு வராம பலன் சொல்லிட்டேன். இப்ப அந்த சக்கரத்து அதிபதியும் உள்ள கொண்டு வருவோம். இப்ப இந்த அம்மாவுக்கு 25வது வயதுல திருமணம், லக்னம் இங்க வருது. இந்த 25வது வயது அப்படின்னா இந்த அதிபதி யாரு? சுக்கிரன். இந்த ரவுண்டின் அதிபதி, இந்த சக்கர, இந்த சுற்றின் அதிபதி 24 வரை வரைக்கும் புதன். இந்த சுக்கிரன் இந்த பாவத்திற்கு எத்தனாம் பாவத்துக்கு அதிபதி ஆகிறாரு? 11ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்கும் அதிபதி ஆகிறார். இப்ப 11ஆம் பாவம் கூட திருமண பாவமா? அப்ப திருமணத்தை கொடுக்கக்கூடியது சுக்கிரன் கொடுக்கணுமா? அவர் இந்த பாவத்தின் அதிபதி பரிவர்த்தனையில அந்த பாவத்துக்கும் வருகிறாரா? அப்ப நிச்சயமாக அந்த ஒரு கனெக்ஷன்ல திருமணம் நடைபெறும். சரி, அடுத்தது ராஜீவ் பிறப்பு 27வது வயசுல. இப்ப 27வது வயசுல 25, 26, 27வது வயசுல 27வது வயசுல இதன் அதிபதி யாரு? சுக்கிரன். சுக்கிரன் இந்த பாவத்துக்கு 2க்கும் 9க்கும் அதிபதி. 9ஆம் பாவம் புத்திரஸ்தானம் தான். இப்போ 9ஆம் அதிபதி 2க்கும் 9க்கும் அதிபதி அவருடைய வேலை செய்கிறாரு. இப்ப இந்த பரிவர்த்தனை சுக்கிரன் அங்கேயும் வர்றாரு. சோ இந்த வேலையை செய்கிறார். அடுத்தது சஞ்சய் பிறப்பு 31வது வயசுல. 31வது வயசுல பாத்தீங்கன்னா 25, 26, 27, 28, 29, 30, 31. 31வது வயசுங்கிறப்ப இந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம். இதன் அதிபதி யாரு? இப்ப 31வது வயசுக்கு சுக்கிரனே தான் வருவாரு. சுக்கிரன் இந்த லக்னத்திலிருந்து 5க்கும் 10க்கும் அதிபதி. அப்ப 5ஆம் பாவத்தின் அதிபதி அவருடைய பீரியட்ல இந்த பரிவர்த்தனையில அந்த 5ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்படுகிறார். அப்ப அந்த பீரியட்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுகிறது. அடுத்தது தந்தை இறப்பு 47வது வயசுல. 47வது வயசு அப்படிங்கிறப்போ இங்க வந்துடும் லக்னம். லக்னம் இங்க வந்துடுதா? இப்ப 47வது வயசு அப்படின்னா 36 வயசு வரைக்கும் யாரு அதிபதி? 36 வயசு வரைக்கும் அதிபதி சுக்கிரன்.
அப்புறம் 48 வயசு வரைக்கும் அதிபதி செவ்வாய், சூரியன் அதிபதி சூரியன். இந்த 48 வயசு வரைக்கும் அதிபதி சூரியன். இப்ப லக்னமானது இந்த ரிஷபத்துல போயிட்டு இருக்கு. 47வது வயசுல ரிஷபம் இங்க போயிட்டு இருக்குது. இதன் அதிபதி சூரியன். இந்த சூரியன் எங்க இருக்கிறாரு? 7ஆம் பாவத்தில் இருக்கிறார், மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். அதிபதி மாரகஸ்தானத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறார் 47வது வயசுல. அங்க சரி, அவருடைய சூரிய ஸ்தானத்துல யார் உட்கார்ந்துருக்காரு? 12ஆம் அதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த பாவத்திற்கு 12ஆம் அதிபதியான செவ்வாய் அங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த செவ்வாயுடன் சூரியன் பரிவர்த்தனை பெறுகிறார். சோ இந்த பீரியட்ல இறப்பதற்கு, தந்தையார் இறப்பதற்கு காரணமாகிறது. அடுத்து முதன்முறை பதவி பெறுவது 49வது வயசுல. இங்க 45, 46, 47, 48, 49. 49வது வயசு முதன்முறை பதவி பெறுகிறார். இப்ப 49வது வயசுனா இங்க யார் யார் இருக்காங்க? இந்த 49வது வயசின் அதிபதி யாரு? 48 வயசு வரைக்கும் சூரியன். இந்த 49வது வயசுக்கு அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் எங்க இருக்கிறாரு? இந்த பாவத்திற்கு 10ஆம் பாவத்துல இருக்கிறாரு. பதவியை கொடுக்கிறார். பரிவர்த்தனை, அந்த பாவாதிபதியுடன் பரிவர்த்தனை பெறுகிறார். குரு பார்வையில் நடைபெறுகிறது, பதவி கிடைக்கிறது. அடுத்தது பதவி இறக்கம் 59, 60வது வயசுல. 60வது வயசு ஈஸ்வரிடம் கேது கூட, லக்னம் கேது கூட. அந்த 60வது வயசுக்கு 59 இருந்து 60 வரைக்கும் செவ்வாய் தான் அதனுடைய காரகாதிபதி. செவ்வாய் இந்த பாவத்துக்கு எத்தனை அதிபதி ஆகிறாரு? 6க்கும் 11க்கும் அதிபதி. இப்ப இந்த சுற்றின் அதிபதி செவ்வாய், 6க்கும் 11க்கும் அதிபதி. அப்ப அவருக்கு பதவி இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. கேது அங்க இருக்கிறதுனால பதவி இறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. லக்னத்துக்கு 12ஆம் பாவமா போயிடுச்சு. 6ஆம் பாவங்கிறது தொழில இழக்கக்கூடிய நேரம். 11ஆம் பாவம் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துக்கு அதிபதி ஆகிறார் செவ்வாய். அவர் இந்த பாவத்துக்கு இந்த பாவத்துக்கு 11ஆம் அதிபதி ஆகிறாரு. சோ செல்வம் செல்வாக்கி இழக்கக்கூடிய நேரம். அடுத்தது 2ஆம் முறை பதவி ஏற்கக்கூடியது 63வது வயது. 61, 62, 63. இந்த 63 இந்த சுற்றின் அதிபதி குரு. குரு இருந்து 5ஆம் பாவம். குரு அந்த இடத்தை பார்வை செய்கிறார். சோ 2ஆம் முறை பதவி கிடைக்கிறது. அதே டைம்ல இறப்பும் ஏற்படுகிறது, சந்தை இறப்பு அதே வருடத்துல. இப்ப இந்த பாவத்துல குழந்தை இறப்பு ஏற்படுகிறது. காரணம் என்ன? இப்ப இந்த பாவத்திற்கு 5க்கும் 9க்கும் அந்த குழந்தையினால 5, 9 அது இறக்கணும்னு 4, 8 காரணமா இருக்கணும். 4ஆம் பாவாதிபதி 8ஆம் அதிபதியோ காரணமாக இருக்கணும். இப்ப 5ஆம் பாவத்துக்கு விரயஸ்தானம் 4ஆம் பாவம், 9ஆம் பாவத்துக்கு விரயஸ்தானம் 8ஆம் பாவம். இந்த ஜாதகத்துல 5ஆம் பாவத்துக்கு விரயஸ்தானம் யாரு? குரு. அவரு இங்க பாக்குறாரு. அடுத்து இங்கிருந்து 9ஆம் பாவத்திற்கு விரயஸ்தானம் செவ்வாய். செவ்வாயினுடைய தாக்கம் ஏற்படுகிறது இந்த புதனுடைய இந்த பீரியடு. சோ சஞ்சய் மரணம் அடைவதற்கு வாய்ப்பு. அடுத்த கடைசியாக இந்திரா அம்மையார் 67வது வயசு. 67வது வயசுனா 61, 62, 63, 64, 65, 66, 67. 67 வயசுல இருந்து 72 வயசு வரைக்கும் குருவினுடைய தன்மை. இப்ப குரு இந்த லக்னத்திலிருந்து 7ஆம் பாவத்துல ஓடுது. குரு இந்த லக்னத்துக்கு யார் யார் சம்பந்தப்படுறாரு? எந்த பாவத்துக்கு சம்பந்தப்படுறாரு? 6க்கும் 9க்கும் சம்பந்தப்படுகிறார். அவர் எங்க இருக்கிறாரு? 11ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 11ஆம் பாவத்திலிருந்து இந்த அதிபதியோட 6ஆம் பாவத்துல பரிவர்த்தனை பெறுகிறார். தனக்கு விரயஸ்தானத்துக்கும் வருகிறார். இந்த பாவம் குருவுக்கு பலம் இழந்த பாவம். மகரத்தில் குரு பலம் இழக்கிறார். இங்க பார்வை பார்த்தாலும் அந்த பார்வைக்கு பலம் இருக்காது. சோ இங்க லக்னாதிபதியும் இருப்பதால்
இறப்பதற்கு ஒரு காரணமாகிறது. லக்னம் இந்த ஜாதகர் இறப்பதற்கு காரணமாகிறது. ஓகே சார், இனிமே கேள்வி கேஷன் போயிடலாம் சார். சூப்பர் சார், நல்லா இருக்கு. சார் அது வரைக்கும் நீங்க உங்க ஒப்பீனியன் சொல்லாமே. ரைட் சார். வந்துட்டார் சார், முடிஞ்சது சார். ரைட் சார். ஓகே. ஜஸ்ட் நம்ம செல்வகணேஷ் சார் இணைப்புல இருக்காரு. ஆமா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. அவர் நிறைய செல்வகணேஷ் சார், வெல்கம். வணக்கம் சார். வணக்கம். உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. அபிப்பிராயம் இல்ல, அவரு சார் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்ததுனால நீங்க என்ன புலியா பார்க்க வேண்டாம் சார். அவ்வளவுதான், ஆனா புலியா மாறல. நீங்க என்ன பார்த்து நீங்க என்னுடைய குருநாதர், நீங்க போய் எப்படி இப்போ பிசிபி சக்கர பദ്ധதி அக்குவேர ஆடுவேர பிரிச்சு அருமையா சொல்லிட்டீங்க. அது என்ன பியூட்டிஃபுல்லா இத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். டிகிரி வைஸ் கொண்டு போயிட்டு எங்க டேலி ஆறுதோ அந்த நாளை எடுத்துருன்னு நீங்க வருஷப்பல்ல கொண்டு வந்து அங்க சேர்த்தீங்க. அதுதான் அதனுடைய சூப்பர். இதுல ரெண்டு விஷயங்கள், 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு, 2-3 அப்சர்வேஷன்ஸும் இருக்கு, அண்ட் சில டிப்ஸும் இருக்கு. என்னுடைய கொஸ்டின், பாவத்தினுடைய ஆரம்ப மனையை எடுத்து அதனுடைய 30 டிகிரிஸ் சேர்த்துக்க சொல்லி சொல்றீங்க. எஸ், அதனுடைய ரேஞ்சா? ஆமா. அதுக்கு நம்ம இந்த டேட் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கரெக்ட். அதை தெளிவுபடுத்திக்கிறேன். அதாவது பாவம் எங்க நின்றுட்டு இருக்கோ அந்த பாவத்தை மாத்திரம் எடுத்து பார்த்துதான் இது வரைக்கும் நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ் புக்ஸும் சரி எதுவும் எடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன டிப்ஸ் லக்ன பாவம் நடந்துட்டு இருக்கும்போது 2 ராசி கூட ஆக்டிவேட் ஆகலாம், 2 ராசிநாதர்கள் இன்வால்வ் ஆகலாம். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அந்த டிகிரி இந்த எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கோ அதுக்குண்டான டேட் எடுத்துக்கிறோம். எஸ் சார். ஜெனரலி என்ன பண்ணுவாங்க, பிருகு சக்கர பദ്ധதியை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஜாம்பவான்கள் இந்திரா காந்தி ஜாதகத்துல இருந்து எடுத்து பார்த்தோம்னா அது அந்த 1வது வருஷத்துக்கும் 25வது வருஷத்துக்கும் 37வது வருஷத்துக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெறும் கடகத்தை மாத்திரம் பார்த்துட்டு சந்திரனை மாத்திரம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பண்ணி சில பாகைகள் நடந்த உடனே சூரியனை கூட பார்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான டிப்ஸ் நீங்க சொன்னீங்க. எஸ் சார், தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. 2வது ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்க சொன்னதை வச்சு அப்சர்வேஷன் என்னன்னா, சிம்பிளா நீங்க லைஃப 12 நாட்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளா பிரிச்சுக்க சொல்றீங்க. எஸ், அதுதான் இதனோட பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். ஒரு என்டையர் லைஃப் டைம் 12 நாளுகளுக்கு இந்த லக்னம் மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா 4380 நாள் ஒரு ஒரு 12 வருஷத்துடைய ஒரு சைக்கிள் 4380 நாள்ன்றது வருது. அதுல 12 நாட்களுடைய 360 பகுதிகள் இருக்கும். சோ அதுதான் ரேஞ்ச். அந்த 12 நாள் அப்படிங்கிறது லைஃபினுடைய ஈவெண்ட்டை டிசைட் பண்ணும். சப்ஜெக்ட் டு இந்த லக்னம் 12 நாளுக்கு அப்படியே ஒரு கிளாக் மாதிரி மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அது எங்க மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த ராசிநாதனுடைய பொசிஷன் பிளஸ் அந்த காரக கிரகத்தினுடைய பொசிஷன் பிளஸ் அந்த டைம்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சைக்கிள் லார்டு, அதாவது சுற்று அதிபதி சைக்கிள் லார்டுடைய பொசிஷன், இந்த இவங்களுடைய காரகத்துவம், இவங்களுடைய பாவ காரகத்துவம், இதுதான் லைஃப் ஈவெண்ட்டை முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பண்றதுக்கான ஒரு அற்புதமான முறையா மாறிடுது. If somebody can create a software based on birth dateல இருந்து 12 டேஸ்க்கு லக்னத்தினுடைய பாயிண்ட் மூவ் பண்ணும் பொழுது அந்த கிளாக் மூவ் ஆகும்போது வழியில 3 பேர், ஒண்ணு அந்த லக்னம் எங்க மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த ராசியில் ஆடு, 2வது அந்த 12 வருஷத்துக்குடைய சுழற்சி அதிபதிகள், 3வது இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய பாவகாரகத்துவம் இல்லைன்னா கிரக காரகத்துவம். இந்த விஷயத்த மாத்திரம் தெரிஞ்சுட்டா என்ன மாதிரி லைஃப் ஈவெண்ட் நடக்கும்
அப்படின்றத பாசிபிலிட்டிஸ் ஒரு 20-25 ஐட்டத்தை சாஃப்ட்வேர் வந்து எடுத்து போட்டுடலாம். ஓகே, இது வந்து இந்த சைக்கிள் பத்தத்தினுடைய அற்புதம் என்ன, இட்ஸ் டோட்டலி கால்குலேஷன் ஓரியன்டட். அதுலயும் பர்டிகுலரா நீங்க டேஸ் பின் பாயிண்ட் பண்றதுக்கான ரேஞ்சுக்கான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தது ரொம்ப அற்புதம். இப்போ இது இப்போ நான் சொன்ன சாஃப்ட்வேர் வந்து என்னன்னா, நடந்த விஷயங்களை மாத்திரம் கன்ஃபார்ம் பண்ணாம ஃபியூச்சரிஸ்டிக் ஈவெண்ட்ஸ் எழுதுறதுலதான் ஒரு அஸ்ட்ராலஜருடைய திறமை இருக்கு. ஒரு ஜாதகத்தை எடுத்து அந்த காலத்துல 25வது வயசுல 4 மாசத்துல இவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்து ஒரு மனைவி கிடைப்பாங்கன்றத ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதி வச்சுட்டு போறாங்க. விமானமே கண்டுபிடிக்காத காலத்துல இவங்க விமான பணிப்பெண்ணா மாறுவார்கள்னு எழுதி வச்ச ஜாதகங்கள் அஸ்ட்ராலஜர்ஸனுடைய திறமை உண்டு. அதுக்கு இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கா எழுதுறதுக்கான விஷயம் வந்து இந்த லக்னத்தை 12 நாளுக்கு ஒரு வாட்டி மூவ் பண்ணிட்டே போறதுன்றது. இந்த கான்செப்ட்ல தான் அட்சய லக்ன பத்தி புதுவிட விமூர்த்தி அவர்களும் லக்னத்தை மூவ் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. இட்ஸ் ஓகே, சேம் இதனுடைய இன்னொரு மறு வடிவம் தான் அது, வித் லாட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அதர் திங். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சார் வந்து இது மற்றவங்களுக்காக வேண்டி சார் வந்து இன்னைக்கு தொட்டது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. அதாவது கடலுக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பனிமலையினுடைய மேல நம்ம பார்த்த ஒரு சின்ன உச்சி தான், தண்ணிக்கு மேல பார்த்த ஒரு உச்சி தான். இது வந்து வெரி டீப்பர் சப்ஜெக்ட். இப்போ இதுவும் கம்ப்யூட்டருக்கு ரொம்ப கம்ப்யூட்டரால தான் பண்ண முடியும், ஹியூமன்லி இம்பாசிபிள். ஏன்னா ஒரு லைஃப் ஈவெண்ட்ட சாரு ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய லக்ன மூவ்மெண்ட்டை மாத்திரம் வச்சு சொன்னாரு. உண்மையான பிருகு சக்கர பദ്ധதியில இதை வந்து நவாம்ச சக்கரத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணலாம். நான் லிஸ்ட் சொல்றேன் பாருங்க, எத்தனை சார்ட்ல இதை ரீகன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு லிஸ்டே இருக்கு. தட் இஸ் ரியல் பிருகு சக்கர பദ്ധதி. ஒண்ணு, ராசி சக்கரத்துல சார் இப்ப சொல்லி கொடுத்த விதம், இந்த ரூல்ஸ் அப்படியே நவாம்ச சக்கரத்துல அப்ளை பண்ணாலும் டேலி ஆகும்ன்றதுதான் பிசிபியினுடைய ஸ்பெஷாலிட்டி. சஷ்டி அம்சத்திலையும் இது டேலி ஆகணும், D60லயும் டேலி ஆகணும்னு சொல்றாங்க. அதை தவிர சைக்கிள் அதிபதிகள் இருக்காங்களே, அந்த சுற்று அதிபதிகள், சைக்கிள் லார்ட்ஸ், அவங்க உட்கார்ந்த இடத்த லக்னமா எடுத்தாலும் இது டேலி ஆகணும். இதை தவிர ஆரூட லக்னத்தை வச்சு பார்த்தாலும் சரி, நார்த் இந்தியன் ஸ்டைல்ல, அதுக்கும் இது டேலி ஆகணும். பகா லக்னத்தை வச்சு பார்த்தாலும் சரி, லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்கு அது பகா லக்னமா மாறும், அந்த இடத்த வச்சு பார்த்தாலும் இது டேலி ஆகணும். அதை தவிர வருஷபல் லக்னத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த வருஷத்தினுடைய அந்த வருஷப்பல் லக்னம் எங்க விழுதோ அதை முதல் மாசமாவும் எடுத்துட்டு, இப்ப சார் சொல்லி கொடுத்த பிரகாரம் எத்தனாவது மாசத்துல அந்த சம்பவம் நடக்கும்னு பார்க்கும் பொழுது வருஷப்பல் லக்னத்தை போட்டு பார்த்தோம்னா அந்த காரக கிரகம் அந்த மாசத்துல அங்க உட்காந்துருக்கும். அதுதான் பியூட்டி. அந்த பிறப்பு சார்ட்ல அவங்களுடைய வருஷப்பல் சார்ட்டை போட்டு பார்த்தோம்னா சார் இப்ப சொன்ன மாதிரி பிசிபியினுடைய லக்னத்தை மூவ் பண்ணி இத்தனாவது மாசம், 4வது மாசம், 5வது மாசம் இந்த பிறப்பா இருக்கணும் இல்ல மரணமா இருக்கணும்ன்ற ஒரு விஷயத்த சார் என்ன எடுத்து சொன்னாரோ, அது வருஷபல் லக்னத்துல அந்த காரக கிரகமோ இல்ல பாவாதிபதி அங்க உட்கார்ந்து இருப்பாருன்றதுதான் இந்த 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 மெத்தடாலஜிலேயே இன்னொரு சூப்பர் ரீகன்ஃபர்மேஷன் இது. அப்புறமா இன்னொரு முக்கியமான ரூல் இந்த பிருகு சக்கர பദ്ധதியில என்னன்னா, பத்ம சக்கரத்தையும் ராசி சக்கரத்தையும் இணைத்தல். பத்ம சக்கரம்ன்றது D12, D1ஐயும் D12ஐயும் சூப்பர் இம்போஸ் பண்ணணும். D1ஐயும் D12ஐயும் சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு சனி 1 அப்படின்னா D1 சனி, சனி 2 அப்படின்னா D12 சனி, அது மாதிரி சூப்பர் இம்போஸ் பண்ண 18 கிரகங்கள், நவகிரகத்துக்கு பதிலாக 18 கிரகங்களை சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா அந்த காரக கிரகம் அந்த சம்பவத்துக்கு டேலி ஆகும். அதுதான் பியூட்டி. அந்த காரக கிரகம் அந்த சம்பவத்துக்கு டேலி ஆகும் அப்படின்றது இந்த பிருகு சக்கர பദ്ധதியினுடைய நான் சொன்ன பாரு. சார் D1 சொன்னாங்க, அதை தவிர இத்தனை இருக்கு. இம்பாசிபிள், உட்காந்துட்டு பண்றது ரொம்ப இம்பாசிபிள். இது நம்ம பிருகு சக்கர பദ്ധதி என்ஜாய் பண்ணணும்னா ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துட்டு பிறந்த தேதியில இருந்து 12 நாளா இருக்கக்கூடிய டேட் ரேஞ்ச், 12 எப்படி நம்ம தசாபுக்தியில 20 நாள், 25 நாள், 4 நாள் தசாபுக்தி அந்தரமா பிரிச்சுக்கிறோமோ, அது மாதிரி பிருகு சக்கர பദ്ധதியில 12 நாளான ரேஞ்சா எடுத்துட்டா அப்பதான் அந்த லக்னம் மூவ் ஆகுறது தெரியுது. லக்னம் மூவ் ஆகும் போது எந்த ராசி மேல போகுதுன்றது அந்த ராசிநாதன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் பദ്ധதி அதிபதி, அதாவது அந்த சுற்ற அதிபதியும் போட்டு
இவங்க எந்த பாவத்துக்கு கனெக்ஷன் கொடுக்குறாங்க, நமக்கு இவங்க எந்த பாவத்துக்கு எல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பாவம் சம்பந்தமான இல்ல அந்த கிரகம் சம்பந்தமான காரகத்துவங்கள் தான் லைஃப்ல இவங்களுக்கு ஈவெண்டா நடக்கும் அப்படின்றத செங்கல் லைனர். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து இட்ஸ் ஆல் டீடைலிங். அதுதான் அதனுடைய சிங்கிள். ஸோ அது மாதிரி ஒரு சார்ட்டை ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு அந்த ஃபார்முலாவை வந்து இழுக்கக்கூடியவர்கள் இதுல மாஸ்டர் ஆயிடுவாங்க. அற்புதமானது, வெரி சயின்டிபிக், வெரி கால்குலேட்டிவ். இதுல வேற எந்த யுகங்களுக்கான எந்த இடமும் இல்லை. ஒரு லைஃப்ல ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களை வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸா எடுத்துக்கலாம். இவர் எப்போ எக்ஸாம் முடிப்பாரு, எப்போ ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்கும், இவருக்கு எப்போ மேரேஜ் ஆகும், ஃபர்ஸ்ட் குழந்தை எப்போ பிறக்கும், குழந்தை இருக்கா இல்லையா. ஆனா ஒண்ணு இந்த மெத்தடாலஜில ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குடுப்பனை இவருக்கு இருக்கா இல்லையான்றதை ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் டேட்டை ஃபைனலைஸ் பண்ண முடியும். குடுப்பனையை பத்தி இந்த மெத்தடாலஜி எதுவும் சொல்றது இல்லை. இவருக்கு கல்யாணம் இல்ல சொல்லுது நம்ம அந்த இது போகல. இப்ப 4ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா பதவி இந்திரா காந்திக்கு மட்டும் தான் பதவி வச்சு எல்லாத்துக்கும் பதவி கிடைக்கணும்ல. 4ஆம் பாவம் ஆக்ட் பண்ற அத்தனை பேருக்கு பதவி கிடைக்கும்ல. அப்ப அந்த இடத்துலதான் நம்ம அவங்களுடைய கொடுப்பனை வந்து நம்ம ஜாதகத்துல எடுக்கலாம். அது கொஞ்சம் டைம் ஆகும். அதான் இப்பொழுதுக்கு நமக்கு தெரிஞ்ச விதிகளிலே அவ்வளவுதான். குடுப்பனை உண்டா இல்லையா, குழந்தை இருந்தால்தான் எப்ப குழந்தை பிறக்கும்ன்றதான் இது சொல்ல முடியும். ஸோ டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸுக்கு, அதாவது தசாபுத்திக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா டைமிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ்க்கு இந்த மெத்தடாலஜியை வந்து ஒரு அற்புதமா யூஸ் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் நிறுத்திடுறேன். எந்த ஈவெண்ட்டுமே ஃபியூச்சர்ல இன்னொரு ஈவெண்ட்டுக்கான விதை. சாரு அந்த சனி பகவானோட கனெக்ட் ஆகும்போது, லக்னத்து மேல கனெக்ட் ஆகும்போது இந்திரா காந்தி அம்மையாருக்கு முதல்ல பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்குது அப்படின்றத சார் இன்னைக்கு கணக்கு போட்டு சொன்னாங்க. வீடியோ திருப்பி பாருங்க, தெரியும். அதே சனி பகவான் அந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் வர்றதுனால அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆனதுனாலதான் கொல்லப்பட்டார்கள். அவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலன்னா கொல்ல மாட்டாங்க. அதான் ஒரு ஈவெண்ட் ஃபியூச்சர்ல நடக்க போற இன்னொரு ஈவெண்ட்டுக்கான விதை அப்படின்றதையும் பிருகு சக்கர பദ്ധதி மாத்திரம் தான் சொல்ல முடியும். அதாவது என்ன பியூட்டினா, பிருகு சக்கர பദ്ധதியில இப்ப கல்யாணம் ஆகும்னு இருந்தா அடுத்தது அவங்களுக்கு குழந்தை எப்ப பிறக்க போறதுன்றது இமிடியேட்டா அது வித்தின் இயர் ஆர் 2 இயர்ஸ் ப்ராமிஸ் பண்ணிடும். அது ரெண்டுத்தையும் அதாவது சார் சொன்னாங்க இல்லையா, ஒரு சைக்கிள்லயும் கல்யாணம் ஆகலாம், 2வது சைக்கிள்லயும் கல்யாணம் ஆகலாம். எந்த சைக்கிள்ல கல்யாணம் ஆகுன்றது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னா, முதல் சைக்கிள்ல போட்டு பார்த்து அடுத்த 2 வருஷத்துல குழந்தை பிறப்புக்கான சான்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க. 2வது சைக்கிள்ல போட்டு பார்த்தோம்னா குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா 2வது சைக்கிள்ல தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது ஒரு ஈவெண்ட் வந்து இன்னொரு ஈவெண்ட், ஃபியூச்சர்ல நடக்க போற இன்னொரு ஈவெண்ட்டுக்கு சீடு விதையாகவே காட்டக்கூடிய ஒரு அற்புதத்தை பிருகு சக்கர பദ്ധதி தரும். With these words I conclude. It was a fantastic subject, sir. இது வந்து டீப்பா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரு அற்புதமான கலை. தேங்க்யூ சார் செல்வகணேஷ் சார். தேங்க்யூ வெரி மச். ராஜேந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். நண்பர்கள் யாரும் கேள்வி கேட்க விரும்புறவங்க அல்லது சந்தேகம் இருக்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ ராஜேந்திரன் சார் பேசி முடிச்ச பிறகு வரிசை அழைக்கப்படுவாங்க. அவங்க இன்னைக்கு நடந்த டாபிக்ல அவங்க சந்தேகங்களை அதில் கேட்டு தெளிவு பெறலாம். அதாவது ஓகே சார், நீங்க ராஜேந்திரன் சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. Actually, one thing I should accept that I have not used பிருகு சக்கர பద్ధதி. ஸோ இன்னைக்கு நீங்க எடுத்து அதாவது எக்ஸ்பிளைன் பண்ண விதம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய அதாவது பராசரா நல்லா படிச்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க, கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்களும் இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒண்ணு. 2வது வந்து நீங்க அவர் சிஎஸ் பட்டேலையும் கோட் பண்ணி சொன்னீங்க. உண்மைதான். இப்ப இருக்கிற அதாவது நாம ஜாதக ஜாம்பால்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ் பட்டேல், பிஎஸ் சாஸ்திரி, டாக்டர் வி ராமன், அப்புறம் இவங்கள பெரிய ஜாம்பான் நமக்கு வந்து ஒரு நிறைய க்ளூஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ செல்வகணேஷ் சார் ஒரு பாயிண்ட் சொன்னாரு. அதாவது எப்படின்னா, கல்யாணம் 2வது வருஷத்துல நடக்கலாம், 3வது வருஷத்துல நடக்கலாம். 3வது வருஷத்துல இல்லாத குழந்தை 3வது வருஷத்துல பிறக்குது அப்படின்னும் போது கல்யாணம் வந்து முன்னால நடந்திருக்கணும்.
அந்த லிங்கிங் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட்லயே பேசின மாதிரி எப்படின்னா, பிபி ராமன் தன்னுடைய புக்ல கிளியரா இன்ட்ரடக்ஷன்ல அவர் எழுதியிருப்பாரு, ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு பிளானட்டுக்கும், ஒவ்வொரு சைனுக்கும் நிறைய காரகங்கள் இருக்கு. ஆனா அந்த காரகங்கள் எந்த சமயத்துல நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது தான் ஒரு எக்ஸ்பர்ட் அஸ்ட்ராலஜருடைய கெப்பாசிட்டி. அதை பேஸ் பண்ணி தான் வந்து வர்ற ஜாதகருக்கு வந்து நாம் வந்து அட்வைஸ் பண்ணணும், அதை காஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். உதாரணமா ஒரு இது கூட சொல்லுவார். இப்போ 4வது பாவம் வந்து தாய்க்கு முக்கியத்துவம், அப்புறம் படிப்புக்கு முக்கியத்துவம், சொத்துக்கு முக்கியத்துவம். ஒருத்தனுக்கு அதே ஒரு மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு வந்து படிப்பு இருக்காது, ஆனா லாங் லைஃப் மதர் அண்ட் லாட் ஆஃப் லேண்டட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதே 4வது பாவம் அதே மேஷமா இருந்து கூட 4வது பாவத்தினுடைய இது நட்சத்திரங்களோ அங்க இருக்கிற கிரகங்களோ சரியா அமையல, சத்பலத்துல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா நல்லா படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு லேண்டட் ப்ராப்பர்ட்டியும் இருக்காது, அல்லது மதர் மைட் ஹவ் லாஸ்ட் இட் த ஏர்லி ஏஜஸ். ஸோ இதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து ஒரு ஜாதகருடைய முக்கியமான பாயிண்ட். அதாவது எக்ஸ்பர்டைஸ் அது எப்படி வரும்னா, நிறைய படிக்கிறதுல, நிறைய விஷயங்க கத்துக்கிறதுல, அடுத்து வந்து நிறைய இந்த ஜாதகங்களை பார்த்து அதை வந்து இந்த மாதிரி தியரிஸ் அப்ளை பண்ணும்போது, இப்போ நீங்க இந்த பிருக சக்கரம், அதாவது ஐகாஸ்ல கூட நாங்க நிறைய சொல்லி கொடுக்குறோம். அது சொல்லப்போனா வந்து இந்த பராசரா, தாஜகா, பிரஷ்னா, ஜெமினி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஏன் சொல்லி கொடுக்குறோம்னா, ஒரு இப்ப நீங்க சொன்னீங்க பிருக சக்கர பద్ధதி சொன்னீங்க, அதோடு கூட அடிக்கிற பிருகநந்த் நாடி இதோ சொன்னீங்க, நாடி முறையிலையும் சொன்னீங்க, அப்புறம் நவாம்ச முறையிலையும் அதை எப்படி சொன்னார் நம்ம செல்வ கணேஷ் கூட சொன்னாரு. அதாவது ஒரு முறையில நல்ல தேர்ச்சி பெற்ற பிறகு மற்ற முறையிலையும் அதை வந்து நாம செக் பண்ணி சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தப்பாது. ஆனா அதுக்கு பொறுமையும் வேணும், அந்த ரிசர்ச் பண்ற ஒரு முனைவும் வேணும், அதோட நமக்கு ஹெல்த் கூட பர்மிட் பண்ணணும். தட் இஸ் அண்ட் ரியலி ஐ அப்ரிஷியேட் வெங்கட் சுப்ரமணியன் சார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் ஆல்வேஸ் தேங்க் Corona, always I remember, because that is the period we should able to come closer together. நிறைய விஷயங்க தெரிஞ்சுக்க முடிஞ்சது, ஒருத்தர் புரிஞ்சிக்க முடிஞ்சது. தட்ஸ் வே. ஸோ செல்வ கணேஷ் சார் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒவ்வொரு பாயிண்ட் வைஸ் சொல்லுவார். He takes a very keen interest in the presentation and takes a note, and accordingly point wise ஈவன் அதாவது யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே புரியும். அதாவது கேள்விகள் சொல்றதும் கேள்விகள் கேட்கறதும் அதுக்கு எடுத்து கொடுத்தக்கூடிய புரியுற மாதிரி இருக்கும். புரிஞ்சாதான் வந்து இது சொல்ற சில சமயத்துல நமக்கு வந்து ஒருத்தர் சொல்றது புரியாது கூட. ஸோ அந்த மாதிரி இல்லாம நீங்க அந்த பிருக சக்கர பద్ధதியை ரொம்ப அருமையா சொன்னீங்க. TS வாசன் ஒரு புக் எழுதியிருக்காரு அது மேல. அதான் அது மேல இட் நாட் பேஸ்ட் அப்பான் பிருக சக்கர பద్ధதி, ஷிஃப்டிங் ஆஃப் லக்னா. அவர் அப்கோர்ஸ் அதை ஃபர்தரா டெவலப் பண்றதுக்குள்ள அவர் இறந்துட்டாரு. அதே மாதிரி அவருக்கு பஞ்சாங்க அங்கங்களை பத்தியும் ஒரு இது எடுத்திருக்காரு. அந்த ஷிஃப்டிங் ஆஃப் லக்னாங்கிறது ஒரு ரிசர்ச் மாதிரி தான். இப்ப நீங்க எப்படி பிருக சக்கர பద్ధதியை வச்சு நீங்க சொன்னீங்களோ அது கூட ரிசர்ச் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நீங்க வந்து தாஜிகாவையும் தாஜிகா கான்செப்டையும் கொண்டு வந்திருக்கீங்க இதுல. அதே சமயத்துல வந்து பராசர கான்செப்டையும் ஃபர்ஸ்ட்லயே சொன்னீங்க. பராசர ஆஸ்பெக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்றேன் சொன்னீங்க. தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். ஆஸ் அஃப்கோர்ஸ் இங்க இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்க, அதனால இதை நாம ஃபர்தரா டெவலப் பண்ணி சமுதாயத்துக்கு என்ன பண்ண முடியும் நாம பண்ணோம்னா தட் வுட் பி கிரேட் சர்வீஸ் டு த சொசைட்டி. அதாவது பராசர நான் அடிக்கடி நான் என்னோட ஸ்டூடெண்ட்களுக்கு சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, நீ பராசர புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா
you can understand any type of any method of prediction. Numerology ஆகட்டும், palmistry ஆகட்டும், வாஸ்து ஆகட்டும், ஏதோ பட் பராசர புரிஞ்சுங்கன்னா பராசர புரிஞ்சுக்கிறதுக்கு there are lot of missing links are there. சார் அப்படின்னு அடிக்கடி நான் படிக்கும்போது இந்த பாயிண்ட்ஸுக்கு கனெக்டிவிட்டி இல்லையான்னு, அதாவது நட்சத்திர பத்தி பராசரம் எங்கேயுமே சொல்லலை. அதாவது சயின்ஸ் பிளானட்ஸ் இதெல்லாம் சிக்னிஃபிகேஷன் சொன்னவர், நட்சத்திரம் அவ்வளவு விவரமா அவர் கொடுக்கல. அதே மாதிரி டிவிஷனல் சார்ட்ஸ், வர்க்கா சார்ட்ஸ், அது வர்க்கா சார்ட்ஸ் எப்படி பண்றோம், அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொன்னாரோ இல்லையா, அதை விரிவா எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுத்தணும்னு சொல்லலை. அதே எப்படி தசாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 42 தசாங்க கொடுத்துறாங்க, கண்டிஷனல் தசாஸ். அஃப்கோர்ஸ் இன்க்ளூடிங் மீ, ஐ எம் டெல்லிங் 3 தசா தான் நாம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். ஒன்று விம்சோத்ரி தசா, அல்லது அஷ்டோத்ரி தசா, அல்லது இது தாஜிக்கல்ல நம்ம யூஸ் பண்றோம் யோகினி தசா. மீதி தசைகள் பெரும்பாலும் நம்மளால அது கண்டிஷனல் தசாஸ். அதெல்லாம் அந்த கண்டிஷனல் தசாஸ் நாம் புரிஞ்சுக்கணும்னால பிளானட்ஸ் ஸ்ட்ரென்த் புரிஞ்சுக்கணும். லக்ன ஸ்ட்ரென்த், லக்னாவா நவாம்சத்துல எது ஸ்ட்ராங்கஸ்ட்னு புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த கண்டிஷனல் தசாக்கே போக முடியும். ஜெமினி கூட அதே மாதிரி தான் நிறைய கொடுத்துருக்காரு சார். அருமையான லெக்சர் சார் டுடே. இன்ஃபேக்ட் ஐ ஹவ் டு அகைன் அண்ட் அகைன் ஹியர் திஸ் அண்ட் யூ ஹவ் டேக்கன் a very good example. Though there is a controversies of the birth dates of the big people, but still you have taken that and taken all the events correct ஆ கூட சொன்னீங்க. The lateral thinking அப்படின்னு நான் செல்வகணேஷ் சார் பேசும்போது I thought that only. First you decide that whether the குழந்தை பிறக்குமான்னு பாருங்க. அப்ப குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கல்யாணம் ஆகும். நல்ல ஜாப்ல இருப்பானா பாத்தீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆவானான்னு பாருங்க. அப்ப கண்டிப்பா அவன் எஜுகேஷன் கூட நல்லா படிச்சிருப்பான். கம்மிங் பேக் ஃப்ரம் த அருமையான செல்வகணேஷன் கூட நல்ல க்ளூ கொடுத்தாரு. அப்கோர்ஸ் ஆஸ் சார் சொன்ன மாதிரி செல்வகணேஷ் சாரை பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பேசணும். பிகாஸ் இட் ஹஸ் லாட் ஆஃப் ரிச்சஸ் அண்ட் லாட் ஆஃப் ஜாதகத்து மேல அப்ளை பண்றேன். தட் இஸ் வாட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்ரீனிவாசன் சார். Thank you. Thank you. Thank you. Request every one of you to give a feedback to Venkatesan sir on this. Thank you. Okay. Thank you, Rajendra sir. Selvanas sir, hand raise பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. Yes sir. ஒரு டிப்ஸ் எல்லாருக்கும். Since ஸ்ரீ ராஜேந்திரன் சார் ஷிஃப்டிங் ஆஃப் லக்னா அப்படின்றத ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. டிஎஸ் வாசன் சாரை பத்தி நிறைய பேருக்கு அவரை பத்தி தெரியாது, அந்த மெத்தடாலஜியும் தெரியாது. அது என்னன்னு ஜஸ்ட் ஒரு க்ளூ கொடுக்குறேன். டிஎஸ் வாசன் சார் விஜயநகர பேரரசனுடைய குல புரோகிதர்கள் வம்சத்துல வந்தவர். இஸ் நோ மோர், பிதாமகா ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம். இப்போதான் கோவிட் டைம்ல அவங்க இறந்து போயிட்டாங்க. கர்நாடகால தான் இருந்தார், பெங்களூர்ல தான் வாழ்ந்துருந்தார். வெரி வெரி நைஸ் பர்சன். அந்த ஷிஃப்டிங் ஆஃப் லக்னா என்னன்னா, ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, உயிர்கள் சரத்தில் பிறந்து ஸ்திரத்தில் வளர்ந்து உபயத்தில் மோட்சம் அடைகின்றன அப்படின்னு ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் இருக்கு. உயிர்கள் சரத்தில் பிறந்து ஸ்திரத்தில் வளர்ந்து உபயத்தில் மோட்சம் அடைகின்றன என்ற ஒரு வார்த்தையினுடைய கான்செப்ட் அவர் எலாபரேட் பண்ணியிருப்பாரு. நம்ம எந்த லக்னத்துல வேணா நம்ம பிறந்திருக்கோம் வச்சுங்களேன், நம்ம எந்த லக்னத்துல இருக்கீங்க சார், நம்ம என்ன பண்ணணும், எந்த லக்னத்துலதான் பிறந்திருந்தாலும் நம்மளுடைய லக்னத்தை திரிகோணத்துக்கு கொண்டு போகணும். நம்ம ஒரு உபய லக்னத்துல பிறந்திருந்தோம்னா திரிகோணத்துல கொண்டு போய் சர லக்னத்துக்கு கொண்டு போயிடணும். நம்ம ஸ்திரத்துல பிறந்திருந்தாலும் அதை சரத்துக்கு கொண்டு போயிடணும். நம்மளுடைய லக்னத்தையே சரத்துக்கு கொண்டு போயிடணும். அன்னைக்கே அந்த ஒரு சூரிய உதயத்துல இருந்து சூரிய உதயத்துக்குள்ள நம்ம பிறந்த அன்னைக்கு நம்ம சரத்துல பிறந்திருந்தா அதை அப்படியே வச்சுக்கலாம். நம்ம ஸ்திர லக்னத்துல பிறந்திருந்தோம்னா அதை பை ஆடிங் அவர்ஸ் ஃபார்வர்டு அல்லனா மைனஸிங் அவர்ஸ் பேக்வேர்டு கொண்டு போய் சரத்துக்கு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்ட அப்புறமா அது தசாபுக்தியோட இணைக்கிறாரு. அப்ப சந்திரன் இருக்கிற நிலைமையில உங்க தசாபுக்தி என்ன இருக்குன்னு பார்த்து நார்மல் விம்சோத்ரி தசாபுக்தி போட்டு பாருங்க. டைமிங் ஆஃப் ஈவென்ட்ஸ் பர்ஃபெக்டா வரும். மறுபடியும் மியூட் ஆயிடுச்சு. எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான், அதை பத்தி சொல்லலாம் நினைச்சேன். ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் சார். ஸ்ரீனிவாசன் சார், டீசன் சாரை பத்தி நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. அவர்கள் நாங்கள் வெரி குட் டைம்ஸ் டு மூவ் வித் ஹிம். 84 இயர்ஸ்ல அவர் இறந்தாரு.
You cannot see such a energetic person at the age of 84. எப்பவுமே வந்து அவர் சுத்தியும் ஆளுங்க இருப்பாங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. நிறைய ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஜாதகத்தில் அனலைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஜிகே சார் என்னுடைய வீட்டுக்கு வந்தப்போ என்னோட புஸ்தக கலெக்ஷனை பார்த்தாரு. என்னெல்லாம் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒன்னா அப்படியே அவரா ரொம்ப நேரம் ப்ரௌஸ் பண்ணிட்டே இருந்தாரு. இந்த ஒரு புஸ்தகத்தை தான் எடுத்துட்டு போனாரு. டி.எஸ். வாசன் சார் ஷிஃப்டிங் ஆஃப் லக்னான்ற அந்த புஸ்தகத்தை தான் கொண்டு போனாரு. ஆனா என்னன்னா இன்னைக்கு அப்புறம் அதுக்கு அந்த புஸ்தகம் எனக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. நான் இங்கே தான் இருக்கேன், பெங்களூர்லயே இருக்கேன். அது ராஜாஜி நகர்ல தான் அவங்களோட ஆபீஸ். ரீபிரிண்ட் ஆகல. ஐ வில் ட்ரை டு கெட் யூ. நான் பெங்களூர் 2 புக்கும் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு புக் வந்து சடையப்பாத இந்த ஷிப்பிங் லக்னா கூட I will get it. I will get it, both of you. One is with me. Shipping and Lagna, I have to collect. Certainly, I will get it. Thank you. Thank you, sir. Thank you, Rajendra sir. Thank you, Sarojana sir. Okay. So, நாமக்கல் சுரேஷ் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நாமக்கல் சுரேஷ் சர்மா சார், நீங்க. வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம் வெங்கடேஸ்வர சார். என்னுடைய சின்ன ஒரு சந்தேகம், நீங்க இந்த வருட பத்ததியை வந்து அழகா வந்து பிருகு பத்ததியில வந்து வருட பலன்கள் எடுக்கக்கூடிய விஷயத்துல உங்களுடைய தாஜிக மெத்தடையும் பராச்சரையுமே கொண்டு வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவா சொன்னீங்க. என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம அஷ்டவர்க்கத்துல இருந்து கக்ஷயம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த கிரகங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து இந்தந்த டேட்ல இந்தந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படி உண்டு இல்லையா? அந்த அந்த கக்ஷயத்துக்கும் இந்த வருட பலனுக்கும் பிருகு பத்ததியில ஏதாவது தொடர்புகள் இருக்கா? தொடர்புபடுத்த முடியுமா? ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். நான் ஆன்சர் பண்ணட்டுமா? தாராளமா, கண்டிப்பா பண்ண முடியும். இந்த பிருகு சக்கர பத்ததியினுடைய அந்த வருட லக்னம் எந்த இடத்துல போயிட்டு இருக்கோ, முன்தான்னு சொல்லுவோம், அந்த வருடம் எந்த இடத்துல போயிட்டு இருக்கோ அந்த அதிபதி நின்ற கட்சிய அதிபனை கூட லக்னமாக கொண்டு பிருகு சக்கர பத்ததியில ஈவெண்ட் எடுக்கலாம். இது பிருகு சக்கர பத்ததியினுடைய ஒரிஜினல் ரூல். இது இந்த கேள்வி அவர் கேட்டது ரொம்ப நல்லது. பிருகு சக்கர பத்ததியினுடைய வருட அதிபதி நின்ற கட்சிய அதிபதியை அவன் நின்ற ஸ்தானத்தை லக்னமாக கொண்டு நீங்க அப்படியே கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கான கனெக்ஷன் கிடைக்கும். இது வந்து பிருகு சக்கர பத்ததியில இருக்கக்கூடிய விதிதான். அந்த ஆங்கிள் நான் இன்னும் திங்க் பண்ணவே இல்லை. நன்றி சார், நன்றி சார். திங்க் பண்ணி பாத்துறேன். இல்ல சார், நான் இந்த கோர்ஸ் வந்து ஃபீஸ் கட்டியே படிச்சிருக்கேன் வடநாட்டுல. ஓகே ஓகே ஓகே. அதுல இந்த ரூலும் உண்டு. அவர் கரெக்டா ஆண்டவனா பார்த்து அவர் வாய் முகாந்திரமா இந்த கேள்வியை கேட்க வச்சுட்டார். நன்றி சார், நன்றி சார். ரொம்ப தெளிவு. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். ரொம்ப எளிமையா வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து அழகா வந்து இந்த பிருகு பத்ததியை வந்து நடத்திருக்கீங்க. போத் ஆஃப் எல்லாருக்குமே எங்களுடைய நமஸ்காரங்கள். நன்றி சார், நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சுரேஷ் சர்மா சார். வணக்கம். அடுத்து மக்கள் ஹேண்ட் ரைஸ் எதுவும் இல்லை. விஜயா சண்முகம் அம்மா. அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளாஸ். உங்களுக்கு கட்சியம் எப்படி கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. வகுப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. செல்வ கணேஷ் ஐயா வந்து இப்ப ராசி கட்டம் இல்லாம D9 D60 இதுலயும் போட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. நாங்க அதை வச்சும் ட்ரை பண்ண ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க பேசுனது கேட்டதுங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கோம். மக்கள் ஒரு நல்ல ஒரு ஆய்வுக்குட்பட்ட ஒரு ஒரு மிகச்சிறந்த முறை இன்னைக்கு சப்ஜெக்ட். ஸோ செல்வகணேஷ் சாரும் இதில் கலந்துக்கிட்டு, ராஜேந்திரன் சாரும் இதில் கலந்துக்கிட்டு மேலும் இந்த விஷயத்துக்கு மெருகூட்டினது இன்னும் சிறப்பு. எனிஹாவ் மக்கள் இந்த விஷயத்தை ஸ்டடி பண்ணி தேவைப்பட்டால் யூடியூப் வீடியோ ரிவ்யூ பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் இதில் மேலும் மேலும் ஆய்வை தேடி நிறைய விஷயங்களை இதில் கொண்டு வரலாம்னு தோணுது. ஒரு பயனுள்ள விஷயம். ஸோ
நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நீங்க நிறைவா ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். வெங்கடேஸ்வரன் சார். முதல்ல செல்வ கணேசன் ஏதாவது சொல்ல வந்தீங்களா? சார் நான் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் ஷீட் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. அதை வந்து நீங்க குரூப்ல ஷேர் பண்ணலாம். இதுல ஷேர் பண்றீங்களா? நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிக்கலாம். ரைட் சார், ரைட் சார். ஓகே ஓகே. பத்தியத்தினுடைய டோட்டல் ரூல்ஸ் அதுல இருக்கு. ஆனா இன்னைக்கு வெங்கடேஸ்வர் சார் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் அதுல இல்ல. அதையும் வெங்கடேஸ்வர் சார் சொன்னதையும் சேர்த்து பார்க்கும்போது தான் சூப்பரா இது முழுமை அடையும். ரைட் சார், ஷுவர். நம்ம டெலிகிராம் குரூப்லயே போடுவோம். தேங்க்யூ. சொல்லுங்க சார். இன்றைக்கு கொஞ்சம் அவசரத்துல ப்ரிப்பேர் பண்ணதுனால நான் இன்னைக்கு காலையில தான் எனக்கு டைம் படிச்சேன். காலையில் டைம்குள்ள கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவசரமா ப்ரிப்பேர் பண்ணதுனால கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்த மாதிரி எனக்கே தோணுச்சு, உண்மையே சொல்ல போனோம்னா. இருந்தாலும் திரு செல்வ கணேஷ் சாரும் திரு நம்ம ஹைதராபாத் சாரும் ராஜேந்திரன் சார் அவரும் மிகச் சிறப்பாக இத ஃபர்தரா மெருகேற்றுறதுக்கு ஒரு ஐடியா திரு நாமக்கல் சுரேஷ் சாரும் கொடுத்துருக்காரு. இது பார்ப்போம், இதையும் கொஞ்சம் இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நன்றிங்க, மிக்க நன்றி. இது கொஞ்சம் ஃபர்தரா எப்படி கொண்டு போய் பார்க்கலாம். வெள்ளிங்கிரி ஐயா மியூட் பண்ணியிருந்தீங்க, அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கொஞ்சம் வேலையா போயிட்டுங்க, அதனால இப்பதான் வந்தேங்க. சரி. கடைசி சமயத்துல தான் வந்தேங்க. சனிக்கிழமை மேல கொஞ்சம் வேலை வேற வந்துருதுங்களா. சரி. அதெல்லாம் பேச முடியலைங்க. அவர் நம்ம வெங்கடராம் சுப்பையா நம்ம பழக்கங்க. தாராபுர குருகுலத்துக்கு வந்து கிளாஸ் எடுத்து பாருங்க. சரி, ஏதாவது சந்தேகம், ஏதாவது விஷயம் சொல்லணுமாங்கய்யா? இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா நான் முழுமையா கேட்கல. நன்றி. உமார் ரவி அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. Yes sir, namaste sir. Namaste to all the legends of astrologists sir. It's a beautiful insight sir. ரொம்ப நல்ல insight கொடுத்தீங்க. குருமார்கள் நம்ம பிருகு சக்கரவர்த்தி, வெங்கடேஸ்வரன் சார் அண்ட் செல்வ கணேசன் சார், ஸ்ரீனிவாஸ் சார், ராஜேந்தர் சார், நம்ம ஆழ்ந்த நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. ரைட் சார். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் 107வது வாராந்திர நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஸோ இந்த விஷயத்தை மக்கள் உள்வாங்கிட்டு நிறைய ஆய்வு பண்ணுங்க, நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பலன் சொல்வதற்கு, ஒரு நிகழ்வுக்கான காலங்களை கணிப்பதற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை தெரிவிச்சுக்கிட்டு நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். பங்கேற்ற அனைவருக்கும் சார் அகாடமி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.